வணக்கம். வணக்கம். தமிழ் பாக்ஸ் உங்கள்ட்ட ஒரு கேள்வியுண்டு. சொல்லுங்க. இப்ப டாக்டரே சொல்லியிருக்கிறார் தான் தங்களில் பிள்ளை இருக்கின்றதை நான் ஏற்றுக்கொள்றேன்னு சொல்லி என்னத்துல வேட்புமனு தாக்கல்கள்ட. நாங்க மறக்க இல்லையே, சில ஒரு இடத்துல போய் பிள்ளை இருக்கலாம், அதுக்கு இப்ப என்ன ஓ பிரச்சனை? அப்படி இருக்கிறத அவரே சொல்லி கொண்டிருக்கும் போது இப்போ நீங்க சொல்றீங்க கோர்ட்ஸுக்கு போறோம், இதுல ரெண்டு பேர கருத்து கடையில முரண்பாடு இருக்கு. அதை பற்றி என்ன சொல்றீங்க? அது நாங்க கோர்ட்ஸ்ல சந்திக்கிறோம், அது சம்பந்தமா நாங்க இப்ப விளக்கம் சொல்ல மாட்டோம்னா. ரைட் ரைட். ஏன்னா இதுல தளம்னு சொல்லி நீங்க பார்த்து கொண்டிருக்கிறதால இந்த தெளிவுன்றது ஒன்று முக்கியம் தானே. உங்களுக்கு வடிவா சொல்றோம், நாங்கள் இப்போ ஒரு விளக்கம் சொல்ல மாட்டோம். கோர்ட்ஸ் ஒன்று இருக்குல்ல, கோர்ட்ஸ் பதில் வரைக்க அதே டாக்டர் அறிவிப்பார் தானே, அப்ப பாருங்க. இல்ல அப்படின்னு சொல்லி அவரே ஒத்துக்கொண்டவர் தானே. அதுக்கு பிறகு திருப்பவும் மக்களையே பத்திர மாதிரி பிள்ளை இருக்குன்னு சொல்லி இல்லையா, உங்களுக்கு ஒரு ஃபார்ம்ல தான் சொன்னவர். அந்த ஒரு ஃபார்ம் கதையை நாங்க கதைக்க வேண்டிய அவசியம் இல்லை தானே. இதா இருந்தாலும் ஐயா ஒத்துக்கொள்றாரு தானே தங்கள்ல இருக்கன்னு சொல்லி அந்த இதை சொல்ற போது நீங்க சொல்றீங்க இப்ப இல்லன்றீங்க. நாங்கள் ஒரு ஃபார்ம்ல பிள்ளை இருக்குன்னு டாக்டர் சொன்னவர் ஒத்துக்கொண்டவர், அந்த ஃபார்ம்ல பிள்ளை இருக்கும், அதுக்கு நாங்க கோர்ட்ஸுக்கு போக மாட்டோம், மற்றதுக்கு போக போறோம். அதுல இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? பிரச்சனை இல்லையா, ஒரு தெளிவுன்றது தெளிவு முக்கியம் தானே. அதான் வடிவா உங்களுக்கு தெளிவா சொல்லி இருக்கு. இதுல எந்த மேட்டு கருத்தும் இல்ல. நாங்க கோர்ட்ஸுக்கு போக போறோம், அது என்னத்துக்கு போக போறோம், என்ன செய்ய போறோம்ன்றதை நீங்க கோர்ட்ஸ்ல இருந்து பதில் வந்த அப்புறம் வேறங்க. இது கோர்ட்ஸுக்கு போற விஷயத்த நான் கதைக்கவே மேலாது, நான் அதில் கதைக்கு ரைட்ஸும் இல்லை. இல்ல நான் என்ன கேட்கிறேன்னா இப்ப கோர்ட்ஸுக்கு போயிட்டாரா அது என்ன மாதிரி அதே எல்லாம் எனக்கு ரைட்ஸ் இல்ல சொல்றதுக்கு. இதுல தளத்துல டாக்டர் சொல்லி வேற அதெல்லாம் அது டாக்டர் தான் அறிவிக்கணும், நான் அறிவிக்க கூடாது. எல்லாம் அதுல அந்த அண்ணா இறங்கிட்டாரு அவர். இல்ல இல்ல கண்டிப்பா அதோட சம்பந்தமா எந்த ஒரு இதுவும் விட வேண்டாமா. கதையாதேங்க தனிவாக எல்லாம் உண்டு. இது புரிஞ்சு தானே. இப்போ ஒரு போமெல்லாம் சொன்னவர் மிச்சங்கள் சொல்லி டாக்டர் அறிவிச்ச ஒரு ஆள்கிட்ட போமுக்கு மட்டும். அதை நீங்க வடிவா திருப்பி படிச்சு பாருங்க. டாக்டர் இந்த பிள்ளைய சொல்லுதே இல்லை, அவர் ஏதோ ஒன்று எழுதி இருக்கிறார். சரி, ஏதோ ஒன்றா பிள்ளைன்னு சொன்னார், ஓகே. நாங்க எந்த பிள்ளை என்னன்னு இப்ப சொல்லிடலாம். என்னண்டா கோர்ட்ஸுக்கு போயவே டாக்டர் கோர்ட்ஸுக்கு போய் பதில் வேற மட்டும் நாங்க எதுவும் பேதரம் கேளாது தானே. அதுக்காண்டி நாளைக்கு வந்து என்ன சந்தி என்று சொன்னாலும் நான் உங்களை நம்பி வந்து சந்திக்கிறதுக்கு தயாராக இல்லை. என்ன சந்திக்க வேணாம். நாங்கள் முடிவெடுத்து தானே முள்ளிக்கு முள்ளிக்குளத்துக்கு போறது, சிலாபத்திரம் முள்ளிக்குளம் பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு. அப்பேக்க நீங்க என்ன சொன்னீங்க? நாங்க வரமாட்டோம், மோங்காட்ட வேணாம். நீங்க சொன்னீங்களா இல்லையா? மோங்காட்ட வேணாம் மோங்காட்ட வேணாம், மரமோவா நாங்க செய்வோம் வேலை. ரைட். உங்களோட விட்ட ஒண்ணு நடக்கல, அதை விடுங்க. திருப்பி ஒரு டைமுக்கு நாங்க வந்து டைமுக்கு வாரம் கேளுங்களேன். நீங்க அப்பேக்க நாங்க சொல்றீங்க அண்ணா நாங்க மோகம் காட்டி நான் வேலை செய்யறதுன்னா மறைமுகமா எல்லா வேலையும் செய்யறேன். ஆனா மறைமுகமா செய்யறாங்க போய் தளத்துக்கு ஏறுறீங்க. அண்ணன் மூஞ்ச காட்டி வேலை செய்ய இயலாதாக தளத்துக்கு ஏறுறீங்க. தளத்துக்கு வர வேண்டாம் நீங்கள். இது உங்களோட தலைமையில தானே. இப்ப நான் என்ன தலைமையில என்ன அப்படி சொல்லல. தளத்துல வேலை செய்யற உண்மையா இருக்கிறவன்டானா மூஞ்ச காட்டி வேலை செய்யணும். அப்படி இல்ல தம்பி, இங்க தளத்துல வந்து அவன் காசுல நாங்க வேலை செய்யறோம். என்ன ஒளிச்சு வேலை செய்யறது? அது அவற்ற காசு வேண்டியது. நான் அவற்ற காசு வேண்டேன். நான் ஒருத்தர் காசு வேண்டேன். நான் என்னத்துக்கு பயப்படணும்? நாங்களும் காசு வாங்கி வேலை செய்யல, நாங்களும் சும்மா தான் வாரம். இதுவரைக்கும் எனக்கு ஏதாவது ஒரு ஹயரோ இல்லாட்டிக்கு வாங்க. நான் வந்து இப்ப சொன்னேன், நான் இது எனக்கு சம்பந்தம் இல்லாத தலைமை மற்ற கதைகள் எதுவும் எனக்கு சம்பந்தம் இல்லாத கதைங்க. ஆறாவது வந்து எனக்கு காசு தந்துன்றா நாங்க சொல்ல இல்லையே, நாங்க எப்பா சொன்னாங்களே உங்களுக்கு காசு தந்து நாங்க இதுல யாருக்கு அதான் சொல்றோம். இதுல அடிக்கிற யாருக்கு நாங்க காசு கொடுத்து வேலை வாங்க இல்ல, எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லாத கதை. நீங்க தலைமை தாங்கி இருந்தா மட்டும்தான் கதை, வேற ஒண்ணும் எங்களுக்கு தேவையில்லை. அது எனக்கு தெரியா, நீங்களும் கையில தான் கதை கொண்டு நான் கதைக்கு. எனக்கு இப்போ சொல்லுவா உங்களுக்கு பிரச்சனை வேணாமண்ணா. நீங்க யாருக்கு வேலை செய்யறீங்கன்னு தெரியுமண்ணா, யாருக்கு என்ன செய்யறீங்கன்னு தெரியும். ஆனா பிரச்சனை வேணாம்னா ஒதுங்கி கொள்ளுங்க. நான் ஒதுங்குற அளவுக்கு நான் தளத்துல இருப்பேன். நீங்க அவைட்ட போய் என்ன எந்த போட்டோ கொடுத்துக்கணுங்க. நான் ரெண்டு
ஏன் நான் போய் கேட்கணும்? எனக்கு நீர் ஆரண்ட் எனக்கு தேவையில்லையே. நான் உங்களை பற்றி தேட வேண்டிய அவசியம் அப்ப வந்தேன்னா இந்த தாத்துல வந்தேன்னா டைமை வேஸ்ட் பண்ணாங்க. யாரு? நான் டைமை வேஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிறேன். அப்ப நீங்க அவையோட நீங்கள் எனக்கு தெரியும் சரியா. நீங்கள் வந்து அரசியல் எலெக்ஷன் கேட்டன் அது புடுங்கினு. நான் இதுவரைக்கும் ஒரு இது கூட கேட்டதில்லை. இது ஒரு ஆடியன்ஸ் தலைவர் பதவி கூட கேட்டதில்லை. ஏன் சொல்லுங்க ஆகும். நான் வந்து எப்பயும் எதையும் உருவாக்கணும் யோசிக்கிற ஆளே தவிர எதையும் வந்து நான் ஆள்றதுக்கு யோசிக்கல. நீங்க என்ன வேணுமென்றாலும் போடுவோம். இப்ப நீங்க கழிச்சாங்க நாங்க நான் டைம் நான் ஒன்று சொல்லவா. நான் சொந்த ஐடி டைம் வேஸ்ட் தம்பி. நீங்கள் என்ன சொந்த ஐடி சொந்த போட்டோவில சொந்த விலாசத்துல இருக்கிறேன். அப்ப நான் பக்கத்து வீட்டுக்காரங்க அட்ரஸ்ல இருக்கிறேன். நீங்க சொன்ன விலாசத்துக்கான ஒரு நம்பிக்கையான ஒரு ஆள் இந்த தளத்துல இருக்கிற ஆறுன்னா பரவாயில்ல. 6 ஆள் உங்களோட வீடோ உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லுங்க. 6 ஆளுக்கு நீங்க உங்களோட வீடு ப்ரூவ் பண்ணு சொல்லுங்க. ஏன் நான் எந்த வீட்டை ப்ரூவ் பண்ண நீங்கள் என்ன அப்படி என்ன வீடும் தேவையில்லை. நாங்க இந்த தளத்துல அட்ரஸும் எடுக்கிறதும் இல்ல. எங்களுக்கு சண்டித்தனமா இல்ல நாங்கள் எடுக்க இல்ல. நாங்கள் அதை வடிவாக்கி இந்த தளத்திலே அட்ரஸும் எடுக்க மாட்டோம். அட்ரஸ் வந்து அவரே கேட்கல. யாரு? தளத்துக்கு பொறுப்பானாலே என்னட்ட கேட்கல. இந்த விவரங்கள் கொடுக்க வேண்டாம்னு எனக்கு போன் பண்ணது தமிழ் புக்ஸ் தான். நீங்கள் தேவையில்லா வாய விடுறீங்கள் தரன் கொஞ்சம் அடக்கி வாசிங்கன்னு சொல்லி கனதரம் வந்து அவருக்கு என்ன அவ வெளியில இருக்கிறாங்க விளக்கம் தெரியாண்ண. நாங்க ஊருக்கு இருக்கிறாங்க. உள்ளூர்ல இருக்க உங்களுக்கு எல்லாருக்கும் விளக்கம் தெரியும். நீங்கள் தெரிஞ்சுதான் நீங்கள் எல்லாருமா சேர்ந்து சரி இவ்வளவு விசுவாசமா கேட்கறீங்க இல்ல. என்னோட சொல்லட்டேன் இன்றைக்கு மண்ண பார்த்துதான் வந்த நான். நாளைக்கு உங்களோட ஏரியாவில் உங்களோட இடத்துல வச்சு நான் வீடியோ போடுறேன். ஹலோ கொஞ்சம் கொஞ்சம் விடுங்க உதவிடுங்க. நானும் ஒரு ஆளா இருக்கு தெரியும். ஆனா கடைசி வரைக்கும் என்ன பொறுத்தவரை என்ன ஒரு ஆளுக்கு என்ன மூஞ்சிய காட்டி ஒரு ஆளுக்கு மரம் செய்யக்கூடாது அண்ணன். நாங்கள் ஒருத்தருக்கு நான் வேலை செய்ய போறேன்னா ஊர்ல ரெண்டு செய்யுங்க. இந்த வெளிநாட்டுக்கு இதுக்குள்ள வராம இந்த இதுக்கு வராம நீங்க ஊர்லயே கொஞ்சம் பொறுங்க. 2 பேரும் பார்த்து கொண்டு இருக்கிறாங்களுக்கு பிசர் பிடிக்குது. கொஞ்சத்திலே அதை முடிக்கட்டும் கதை ஜோகே. அவர் பேசுறாரு கயன் எவ்வளவு கதைக்கலுமோ கதைச்சிட்டு விடுங்க. எல்லாரும் பேசுறாங்க. அப்ப எல்லாரையும் இதுல எந்த தளத்துல எல்லாரும் ஏற்றி வச்சு இதே மாதிரியானா இன்னும் எவ்வளவு பிரச்சனை நடக்கும் பாக்க போறீங்களா? நீங்கள் வேற கதையும் உங்களோட 2 பேர்ட்ட கதையும் கேட்டோம்னா இது வந்து கரைக்கட்ட மாதிரி கிடக்கு பாக்க. அப்ப நாங்க பர்சனல் கதை கதைக்கிறோம். ஒரு அடிக்கப்பட முடியும் குத்தப்பட முடியும். கூட சண்டித்தன கதையை நாங்கள் கேட்டோம் இருக்கோம். நாங்கள் டைம் இல்லை எங்களுக்கு. இல்லாட்ட விடுங்க நான் போறோம். பிரச்சனை இல்லை. நாங்கள் இறங்குறோம். யாரும் கதை சொன்னது? யார் சொன்ன அடிக்கப்புறம் குத்த போற கதை யார் சொன்னது? 2 பேர்ட்ட கதையும் வந்து ஏன் கொண்டா போய் கொண்டு நீங்க 2 பேரும் கதைச்சோண்டு நாங்கள் இல்ல வேலை பார்த்துட்டு இருக்கல. சரி 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 வேலை பார்த்துட்டு இருக்கோம். தளத்துல வேலை செய்யறேன். வேலை செய்வோம். உங்களை யாருன்னு தெரியாதன்னா நான் இந்த கட்சிக்கு தான் வேலை செய்யணும். நாங்களுக்கு என்ன தெரியும்? நேசனை நீங்க அதுல கோவிக்காதீங்க என்றால் அந்த பிரச்சனையை கிளியர் பண்ற நல்ல வேணும். நாளைக்கு அவருக்கும் சந்தேகம் இருக்கக்கூடாது, இவருக்கும் சந்தேகம் இருக்கக்கூடாது, எங்களோட தளத்தில் உள்ள ஆக்களுக்கும் சந்தேகம் வரக்கூடாது. ஏன்னா அவர் அப்படி இருந்தவர் இப்படி மாறிட்டாரு சொல்லி இவங்க 2 பேரும் ஊர்ல இருக்கிறார்கள். இவங்க 2 பேரும் அடிபட்டு நாளைக்கு இதால டிக்டாக் ஊர்ல உள்ளாக்கள் முக்கியமான அப்படி ஒரு நாள் ஒதுக்கி காய்க்க கூடாது. ஊர்ல உள்ளாக்கள் எங்களுக்கு டாக்டருக்கோ யாருக்கோ ஓட்டு போடுறதுக்கு முக்கியமானாக்கள். நாங்க இங்க இருந்து கலைக்க மட்டும் தான் செய்ய முடியும். ஆனா ஓட்டு போடுறாங்க முக்கியம். அந்த வகையில அந்த தெளிவு பிறக்கிறது நல்ல குழப்பாங்க. அதுக்காக சண்டை பிடிக்காங்க. நீங்களும் நேசன்னா நில்லுங்க, கொஞ்ச நேரம் நில்லுங்க. கொஞ்ச நேரம் கதைச்சு முடிச்சுட்டா எங்களுக்கு நல்ல நில்லுங்க. நேசன் நில்லுங்க, கோவிக்காதீங்க நேசன். ஒரு 5 மினிட்ல ஓகே 2 பேரும் கதைச்சு முடியுங்க. யாரு தமிழ் வ்ளாக்ஸ் வெயிட் பண்ணுங்க. யாரு கயன் நாங்கள் கொஞ்சம் புறதம்பி வாரன் இப்ப கதைக்கிறாங்க. கதைக்கட்டுக்கும் நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் ஆக்களை எல்லாம் குறைஞ்சோண்டு 2 பேரும் ஆடி விடுவோம். இவர் சொன்னதை கேட்க இவர் எல்லாம் ஓமன் சொல்றதான் என்ன சொல்லிக்கிறேன். அதான் மிச்சத்தை நீங்க கிளியர் பண்ணிட்டீங்கன்னா சொல்லாத கேட்க இல்லையா என்ன இல்ல கிளியர் பண்ணல. அது எப்படி இவர் சொல்ற மாதிரி அண்ணன் வாடகைக்கு கொடுக்குற வாகனத்துல என்ன 6 போறோன்றதுக்கெல்லாம் நான் பொறுப்பு இல்லையே என்ன.
அவருக்கு கூட நின்றான்னு சொல்றாரு, அதை நீங்க மறக்கிறீங்க. நீங்க இப்ப இன்னொன்னு சொல்றீங்கன்னு சொல்லுங்க. நான் மறைமுகமா தான் வேலை செய்யறேன்டா அண்ணன். ஆரண்ட கிடந்து சாகுறாங்களா நான் செய்தேன் அப்படி இல்லைன்னு நான் வந்து அண்ணா நான் சொல்றேன், ஒரு கட்சிக்கு வேலை செய்யணும்னா அண்ணன், இறங்கி வேலை செய்யணும் மோன் தெரியணும் அண்ணன். நான் தான் அண்ணன் இந்த கட்சி வேலை செய்யறேன், மோன் தெரியாம மரமா வேலை செய்யறேன். வெயிட் பண்ணுங்க கயன், வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம், நான் சொன்ன அப்புறம் சொல்லுங்க. இப்ப நான் இந்த தளத்துல ஏறுறதா உங்களுக்கு பிரச்சனைன்னு சொன்னா, இந்த தளத்துல ஏறுறது நீங்க ஏற பிரச்சனை இல்ல, நான் ஏற பிரச்சனை. நான் இறங்கிட்டு போறேன், நீங்க இதானுங்க. நான் பண்ணிட்டு போறேன். உங்களை எல்லாருக்கும் தெரியுதானே, நான் எப்பயுமே வந்து நான் இதையும் எதிர்பார்க்கிறேன். இப்ப அவர் மற்ற வியாபாரம் எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. கொஞ்சம் பேரும் நமசிவாய வாரன் கயன் அவர் தலைமை தாங்கினார் என்ற கதையை மட்டும் நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. மற்றது வந்து அவர்கிட்ட தொழிலுங்க. அவர் ஒரு ஹோட்டல் வச்சிருந்தா அவர் எல்லாருக்கும் கொடுப்பார், அது வேற கதை. தாங்கினார் ஒரு பொறுப்பை இதான் நிறுவீங்க. ஓகே கயன், ஹோட்டல் வச்சுக்கிறவ எல்லாருக்கும் குடிப்பினம் தானே கயனிடம். ஆனா காசுக்கு தரேன்னா நான் அவ்வளவு அத்தனை உங்களுக்கு சொன்னேன் இல்ல தமிழ், இவ்வளவு இத்தனை கோடி ரூபாய் காசு என்னத்துக்கு? ஆனா அப்படி போவேன் 90 எத்தனை பேர் பாக்கணும்னு சொல்லுவாங்க. 119 பேர் பாக்கினான். சரியா? பவுனியால கொட்டல் பேரு சொல்லுவாங்க, கொட்டல் ஆட்ட பேர் இருக்கு. நான் அப்படியே ரெஜிஸ்டர் போடுறேன். 7 மணி நேரம் ஆம்பளை போடுங்க. அப்படி கேட்க கூட ஆம்பளை அது என்ன கேள்வி? ஆம்பளை இல்ல, நீங்களும் போடுங்க, நானும் போடுறேன். ஆட்ட பேர்ல உங்களோட பேர்ல இருக்கான்னு பாப்போம். இல்ல இங்க வாங்க, நீங்க இன்னும் சின்ன பிள்ளைத்தனமா இருக்கிறீங்க. உங்களோட பேர்லாம் நிக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் வந்து நான் வந்து என்னோட தொழிலும் இந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரி சேஃப்டியா தான் நான் செய்யறேன். நான் வெளிநாட்டுக்காரன், உள்ளூர்காரன் தான். உங்களோட பேர்ல இல்லையா, உங்களோட பேர்ல வாகனம் இல்ல. ஓப்பனா சொல்றேன், ஆறு பார்த்து தளத்துல ஆறு பார்த்தாலும் பரவாயில்ல, நேர கதைக்கிறான். சரியா? சென்ற பாயிண்டோட பவுனியா தானே, நாங்க எங்கேயும் போயிடாது. ஓகே தானே? நேர கேட்கிறேன், நேரம் தான் இங்க சொல்றேன். ஒளிச்சு மறைச்சு நாங்க கதைக்கல, ஒளிச்சு மறைச்சு வேற போட்டோ வச்சு நாங்க கதைக்கல. இந்த போட்டோ சொந்தமாக கதைக்கிறேன் நான். சரிதானே? இந்த வேலை செய்யாங்க அண்ணன். உங்களோட கொட்டலும் இல்லையா, உங்களோட வீடு உங்களோட நீங்கள் அடையாளப்படுத்த எங்களுக்கு இல்ல, அடையாளப்படுத்த அவசியம் எனக்கு தேவையும் இல்லை. சரியா? நீங்கள் வந்து கொட்டல் அதை கேளுங்களேன். ஹோட்டல்ல வந்து நீங்கள் ஹோட்டல் புக் பண்ண, நீங்கள் தலைமை தாங்கி நீங்கள் அந்த ஹோட்டலை புக் பண்ணி நீங்கள் கூட்டமை மீட்டிங் வச்ச நீங்கள் அடிச்சு நான் சொல்லுவேன்னா, 6 மீட்டிங்ல வந்தது, எத்தனை பேர் வந்தது, 6 தலைமைங்கன்னா உங்களோட மணிப்புரத்திலிருந்து 6 வந்தது, சுந்தரபுரத்திலிருந்து 6 வந்தது, கணேசபுரத்து 6 வந்தது. எல்லா பேரும் நான் தருவேன், என்ன தெரியலும். சரியா? என்னோட கொழுவுப்பட்ட என்ன பிரச்சனை வம்புக்கு வாங்குவோம் நாம என்ன. சரியா? நான் கொடுக்கப்படுகிறேன். ஜேகே வணக்கம். ஜேகே வா இதெல்லாம் நித்திரியா போச்சு, நித்திரியா போனேன். தமிழ் பாக்ஸ் ஒரு நிமிஷம் பாருங்க வாரண்ணா. சரி ஒரு நிமிஷம், சரியா பாருங்க, ஒரு நிமிஷம் பாருங்க, சொல்லுங்க என்ன நடக்குது. வணக்கம். என்ன சொல்றது, அண்மையில் நடந்த மிகப்பெரிய இன்சிடெண்ட் எங்களோட கரைச்சி பிரதேசம் உள்ளிட்ட நிறைய பகுதிகள் நிராகரிக்கப்பட்டதுனால நிறைய பேர் சந்தோஷமா இருக்கிறாங்க. நேரடியாக எங்களுக்கு முகத்துக்கே சொல்லிட்டாங்க, பெரிய சந்தோஷம் எங்களுக்கு அப்படின்ட்டு. இப்போ யார் எவர் அப்படின்னு நாங்கள் சொல்கிறத தவிர்க்கலாம்னு நினைக்கிறேன். மற்றபடி பெரிய பெரும்பான்மையானவருக்கு பெரிய சந்தோஷம் ஊசி நிராகரிக்கப்பட்டது அப்படிங்கிறது. அது எல்லாருக்கும் பொதுவாகவே தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி மற்றது இந்த இப்போ நமச்சிவாயா அப்படின்னு ஒரு அண்ணனுக்கும் அந்த மற்றவருக்கும் ஒரு முரண்பாடு போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ அதை தான் நீண்ட நேரம் கேட்டுக்கொண்டிருந்தோம். என்ன சொல்றீங்களா அதை பற்றி? அதை பற்றி இப்போ என்ன சொல்றது, யாரு அந்த நமச்சிவாயன்னா மற்றவர்கிட்ட பேர் என்ன? கஜன். கஜன் அவர்கிட்ட ஆர்கியூமெண்ட் வந்து எங்களுக்கு புரியுது. அந்த மாதிரி எங்களுக்கும் சில கேள்விகள் கேட்கணும்னு தோணுது. பட்டு தற்போதுக்குரிய இந்த காலமில்லைன்னு நினைக்கிறோம். அதே மாதிரி நமச்சிவாயன்னா ஏதோ தன் ஒரு உணர்வோடு இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். பட் இடையில இருந்து
சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ்னால அவருக்கும் சில மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய வகையை நடந்து கொண்டிருக்குன்னு நினைக்கிறோம். அப்போ அதே மாதிரி தான் இப்போ எனக்கும் இருக்குது. மற்றது தற்போது இப்போ எங்களோட கிளிநொச்சி மாவட்டத்தில் இப்போ 38 வேட்பாளர்கள் களமிறங்கியிருந்தாங்க இந்த முறை. அப்போ கிட்டத்தட்ட நான் ஒரு 16 வேட்பாளர்களுடைய வாய்ஸ் கட்லாம் எடுத்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். வேட்புமனு தாக்கல் முடிஞ்ச உடனே ரிலீஸ் ஆக்கணுமெண்டு. ஸோ அதுக்கிடையில் நிராகரிப்பு அப்படின்னு உடனே இப்போ எல்லாரும் சொல்லிட்டாங்க இது போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. போட்டு அப்போ நிராகரிக்கப்பட்டதுக்கு பிறகு நாங்கள் அப்போ எங்களுடைய கருத்துக்களை சொல்லி என்ன இருக்குது அடுத்தது பிறகு நாங்கள் சமூகத்தில் சில சங்கடத்துக்கு உள்ளாகுவோம் அப்படின்னு சொல்லவும் போடாமல் விட்டுட்டோம். அந்த 16 பேருடைய வாய்ஸ் கட்டும் என் கையில் இருக்குது. ஸோ ஒருத்தருடைய வாய்ஸ் கட்டை கேட்டீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். அப்படி ஒரு நல்ல சாய்ஸ் பண்ணி டாக்டருக்காக வந்த அந்த டீம் பின்னால் எல்லாரும் இந்த சும்மா சப்பையாக யாருமே வரலை. எல்லாரும் அப்படி ஒரு ஆளுமையான ஆக்களாக வந்து இருந்திருக்கிறாங்க. ஏதோ வெயிட் பண்ணுங்க சில நேரம் கோட்ஸில் வந்துடுவோம். எங்களுடைய கஷ்ட காலமோ தெரியல என்ன நிராகரிப்பு அப்படின்னு உடனே பெரிய நேற்று உங்களுக்கு சொல்லி கொண்டு இருந்தேன்ல அந்த எல்லா வாய்ஸ் கட்லாம் கட் பண்ணி தான் போட்டுக்கொண்டு வீடியோ எடிட் பண்ணி கொண்டிருக்கேன். எல்லாருக்கும் அப்படி விருப்பம் உங்களோட நிற்கணும் இப்படி வேலை செய்ய நிற்கணுமெண்டு எல்லாம் மிஸ் ஆகி போச்சு. இன்னும் 2 நாள் கிடைக்கிறேன். அதுக்கு வந்தேன்னா இன்னொரு ஒவ்வொருத்தர் வந்தேன்னா குழப்பற பிள்ளையான வீடு தான். இப்ப சத்தம் போடாம இருங்க, கதைக்காம இந்த கதை இந்த கதையை கதைக்க கூடாது. ஓகே ஜேகேவல் கதைங்க. ஓமாம் கஜன் என்னன்னு கேட்டால் இப்போ உங்களோட உணர்வை நாங்கள் சொல்லிட்டோம். பட் இப்போ அதே மாதிரியே நானும் கதைக்கலாம். பட் நான் கதைக்கலைன்னு கேட்டால் அதுக்கு நேரம் வரும்போது நாங்கள் பொருத்தமாக கதைப்போம் காய்ச்சி போட்டு. அதுதான் நாங்கள் மற்றபடி அந்த 16 வேட்பாளர்கள் அவர்களுடைய அந்த வாய்ஸ் கட்டை எந்த சந்தர்ப்பத்தில் வெளியிடுவோம் அப்படிங்கிற ஒரு இதில் தான் இருக்கோம். அதில் நாங்கள் இப்போ நாங்கள் ஒளிவு மறைவு இல்லாமல் கதைக்கணும் அப்படின்னா இன்னொரு விஷயத்தையும் கதைக்கக்கூடியதாக இருக்கும். என்னன்னு கேட்டால் சிலர் யார் எவர் நாங்கள் நேம் சொல்ல மாட்டோம். சிலர் அதுலேயும் உடனே ஐயோ டாக்டர் இப்படி ஆகி போச்சு நாங்கள் உடனே வேறு கட்சிக்கு போகணும்னு சொல்லக்கூடிய ஆக்களும் இருந்தாங்க. இல்லை என்று இல்லை. ஆனால் எல்லாரும் என்று இல்லை, 1-2 இருந்தது எங்களுக்கு தெரியும். பட் நாங்கள் என்ன செய்யணும் கேட்டால் நாங்கள் இந்த தளத்தில் சொல்ல வர விரும்பையில் இருந்தவங்க. ஏனென்றால் இப்போ எல்லாத்தையும் கதைக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் இந்த விஷயத்தையும் சொல்கிறேன் நான் அப்படி. ஆனால் அந்த நாங்கள் எடுத்த 16 பேருடைய வாய்ஸ் கட் அதில் ஒரு 3 அக்காமார்களும் காய்ச்சாங்க. ஸோ அவங்களாம் அழுதபடி சொன்னாங்க வீடியோ போடாதீங்க, ஆனால் எங்களுக்கு அப்படி ஒரு கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அதில் சாவ கச்சேரியில் போட்டிட்டு ஒரு அக்கா அன்றைக்கு ஏதோ துரதிருஷ்டவசமாக கிளிநொச்சியில் வந்து எங்களோட பேட்டி கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்துட்டாங்க. இல்லை வேறு ஏதோ தேவைக்கு வந்தாவாக்கும் அப்படி. அப்போ எல்லாருமே இழந்துட்டு ரொம்ப கவலையோடு இருக்கிறாங்க. ஒரு சில பேர் கிட்டத்தட்ட இப்போ அந்த கண்ணீர் வரக்கூடிய அளவில் ஃபீல் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இந்த வேறு கட்சிகள் வேறு சுயேட்சை குழுக்கள் அதை தாண்டி இந்த ஊசி டாக்டர் ஃபெப்ரா அப்படின்னு உடனே அதுக்கு தனி மரியாதையும் அடுத்து எதிர்பார்ப்புகள், மரியாதை தாண்டி எதிர்பார்ப்புகள். இப்போ அந்த எதிர்பார்ப்புகளில் விமர்சனத்துடன் கூடிய எதிர்பார்ப்பு. அப்போ அதுகளுக்குள்ளே சில பேர் என்ன செய்தாங்கள் என்றால் எல்லாத்தையும் முகம் கொடுத்து வந்தாங்க. இப்போ வந்தவங்களுக்கு இப்படி ஒன்று நடந்துட்டது அப்படின்னு உடனே அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கேள்வி ஆயிடுச்சு, ஐயோ இப்படி ஆயிட்டமே அப்படிங்கிற மாதிரி. அப்போ நாங்களும் இயன்ற மட்டும் நாங்கள் தொடர்ந்து நீண்ட காலம் அந்த டீமில் இருக்கிறதால நாங்களும் இயன்ற மட்டும் அவங்களுக்கு சொல்லி அனுப்பினோம். நிறைய பேர் டாக்டர்கிட்ட இது வரைக்கும் நேரடியாக டாக்டரை முகத்தை பார்த்து கதைக்காத ஆக்கள் தான் நிறைய பேர் இருந்தாங்க அதில். அப்போ நாங்கள் துலிப்பண்ண வணக்கம். ஏதோ ஒன்று சொல்ல வர்றீங்க, ஆனா மறைக்கிற மாதிரி தெரியுது. இல்ல யாரு துலிப்பண்ணன் உண்மையில நான் கதைச்சேன்டான இப்ப இந்த யாரு இப்போ ஒரு அண்ணா காய்ச்சாருல, அப்ப அவரை விட நான் கூட கதை பண்ணேன். சொல்ல வர்றீங்க, எனக்கு நீங்க போன் பண்ணிருக்கீங்க, நான் எடுக்கல. சில விடயங்கள்ல துலிப்பண்ணன் கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணுவோம். இப்ப என்கிட்ட இன்றைக்கு நான் சில விஷயங்கள் நீங்க நாம மறைக்கிறதாலதான் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு எதிராக போகுதுன்னு நான் நினைக்கிறேன்.
திலீபனை எது எதிர்பார்க்குறீங்கன்னு எனக்கு விளங்குது. இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா கேட்டேன். நான் இப்போ இன்றைக்கு நாங்கள் கெட்டவனா தெரிஞ்சா நாளைக்கு சில வேளை நான் நல்லவனா தெரிவேன். அதே போல் இன்றைக்கு நான் நல்லவனா தெரிஞ்சா நாளைக்கு கெட்டவனா தெரிவேன். ஸோ ஏன் உடனே அதை வெளிப்படுத்துவானே, கொஞ்சம் பொறுத்து இருப்போமே அப்படின்னு யோசிக்கிறேன். காலம் பதில் சொல்லும். வெல்றதுக்கான முக்கிய காரணமா நீங்க விளங்கிக் கொள்ளணும் என்னன்னு சொன்னால், ஆளுங்கட்சி வெற்றி பெறதுக்கான இந்த பிரச்சனைக்கு அவங்க ஈடு கொடுக்கறதுக்கு மெயின் காரணம், வடபகுதியில் இருக்கிறார்கள் ஒத்தியாட்சிக்கு தயாராகி விட்டார்கள். இங்க ஒரு போர்க்குற்றவன் நடக்கவில்லை, இங்க ஒரு மாவீர தினம் கொண்டாட இயலாது என்றதுக்காகத்தான் அவன் சகல முயற்சியும் அவன் செய்து கொண்டிருக்கிறான். அவனுடைய வழியில அவன் அனைத்து முயற்சியிலையும் எடுக்கக்குள்ள நாங்கள் என்ன மாதிரி செயல்படணும்ன்றத நாங்கள் தீர்மானிக்கும். வடக்கு மட்டுமான அந்த கதையை இந்த கதையை பிறகு டாக்டர் அறிவிச்ச பிறகு கதை பண்ணாங்க. இது வேற வடக்கு மட்டும் அந்த சஜஷன்னா கூட சுயேட்சை குழு கூட இறங்கியிருக்கு. அந்த சுயேட்சை குழு இறக்கின வந்தோன்னா ஆளுங்கட்சி. அதுதான் சொல்றேன் உங்களுக்கு. இப்ப ஆளுங்கட்சியோட நோக்கம் என்ன? வடக்கு கிழக்குல இந்த முறை உள்ளூராட்சி தேர்தலில் அவர்களுக்கு தோல்வி என்றது உறுதியாகிவிட்டது. அந்த தோல்வி உறுதியாகிற பட்சத்துல தான் அவங்க எந்த அளவுக்கு கீழ்த்தரமா இறங்கி வேலை செய்யணுமோ அனைத்தையும் அவங்க செய்து கொண்டு இருக்கிறாங்க. தேர்தல் ஒன்று நடக்கட்டும். சரி, உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்ல வரேன், நாங்கள் போட்டியிடையில எங்களுக்கு நிராகரிக்கப்பட்டது என்று சொன்னால், இங்க ஒரு கட்சியா போட்டியிட போகுது, ஒரு கட்சி போட்டியிட போறது இல்ல. அப்ப நாங்கள் சாவச்சேரியில மொத்தமா எத்தனை கட்சி போட்டியிடுது? ஆனா சாவச்சேரியில உங்களுக்கு பார்க்க போனா அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் அனைத்தும் போட்டியிடுது. எத்தனை அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் 8 கட்சியை பாருங்களேன். நீங்க இல்ல அப்படி இல்ல, நீங்க முதல் எத்தனை கட்சி போட்டியிடுது? நாங்கள் முதன்மை வேட்பாளர். ஓகே, அது நாங்கள் எங்கிட்ட ஊசின்ற சுயேட்சை குழு ஓகே. எத்தனை கட்சி உங்களுக்கு தெரியும் தானே? போட்டியிடுது. இப்ப அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் போட்டியிடுது, தமிழரசு கட்சி போட்டியிடுது, எம்பிபி போட்டியிடுது, ஐக்கிய மக்கள் சக்தி போட்டியிடுது, 4. அதை விட எங்கட சங்கு சின்னத்துல அது போட்டியிடுது, கூட்டணி 5 போட்டியிடுது. அடுத்த எங்க பெரமுனா கட்சி போட்டியிடுது, பெரமுனாக கிடைச்சிருக்கான் 6 அது போட்டியிடுது. மற்றது ஐக்கிய தேசிய கட்சி போட்டியிடுது, இபிடிபி போட்டியிடுது. சரி, இவ்வளவு கட்சியும் போட்டியிடுதுன்னு வைங்களேன். 7 கட்சியா? இந்த கட்சியும் போட்டியிடுது. இப்ப எங்களை நிராகரிச்சாச்சு. சாவச்சேரி சுயேட்சை குழு ஒண்ணும் கேட்கலையா? சுயேட்சை குழு 2 கேட்டது, 2 கிடைச்சிருக்கே. 2 சுயேட்சை குழு கேட்டு இருக்குது. அந்த சுயேட்சை குழு இறக்கினது 6. அந்த சுயேட்சை குழு இறக்கினவன் யார் எவருன்றது எங்களுக்கு தேவையில்லை. நான் சொல்றது விளக்கமா கேட்கணும் என்று சொன்னால், நான் கதைக்கிறேன் கைங்க அபிய பைசா அதை இறக்கினே வந்தேன்னா இறக்கினது அவங்களான் ரக்கட்டுமேன். அவங்க ரக்கட்டும், வெளியான் ரக்கட்டும், அதை பத்தி எங்களுக்கு ஆட்சேபனே இல்லை. இப்ப நாங்கள் கேட்கறது உங்களுக்கு என்னன்னு சொன்னால், எங்களுக்கு எங்கட இலக்கு என்ன? அதாவது எங்களுடைய தேசத்தின் உள்ளூராட்சி மன்றம், பிரதேச சபை, நகர சபை, மாநகர சபையை நாங்களே ஆளணும். எங்கட வெளியான் எங்கட வீட்டு நிர்வாகத்தை அவன் ஆளக்கூடாது. அப்படின்னா நாங்க என்ன செத்து போனவங்களா? நாங்க எங்கட வீட்டு நிர்வாகத்தை இன்னொரு பக்கத்து வீட்டுக்காரன் நிர்வகிக்கிறது. அப்ப இதுல எங்களை எங்களுடைய வெற்றி வாய்ப்பு தெரிஞ்சு கொண்டு எங்களை நிராகரிச்சு போட்டு போனால், ஏதோ எங்களுக்கு ஒரு சார்பான எங்கட கட்சி இருக்கு, அதுல ஒன்று சொல்ல போனான்னு சொன்னா, ஆளுங்கட்சிக்கு இடம் இல்லை, தமிழரசு கட்சிக்கும் இடம் இல்லை. அந்த தேர்தல் நெருங்குற நேரத்துல நாங்கள் யாருக்கு கைய காட்டுறோமோ அந்த கட்சி இங்க வெற்றி பெற போறது. சோச்சக்குள்ள கேக்குறீங்க. இப்ப இது உங்களுக்கு கிடைச்சிருக்க 3 என்ன சின்னம்? உங்களுக்கு 3 பகுதியில் கிடைச்சிருக்கு. சின்னம் என்ன? ஊசி.
மூண்டுக்குமா கிடைச்சிட்டுதா ஊசி? ஊசி கிடைச்சிட்டு அதே நான் அறிவிக்கல. அதாவது உங்களுக்கு பருத்தித்துறைக்கும் ஊசி கிடைச்சிருக்குது, துணுக்காய்க்கும் ஊசி கிடைச்சிருக்கு, பாண்டியங்குளத்துக்கும் ஊசி கிடைச்சிட்டு அது உறுதிப்படுத்தியாச்சு. அதே ஊசி சின்ன அறிவிக்கல, எல்லாரும் அறிவிச்சிருக்காங்க. நண்டு நண்டு கிடைச்சிருக்கு, அது கிடைச்சிருக்கு, இது கிடைச்சி எல்லாம் அறிவிச்சிருக்காங்க. ஏன் நான் எங்கடைய மட்டும் அறிவிக்கல. இப்ப அதான் நான் உங்களுக்கு நான் சொல்றேனே, இன்றைய இப்ப வரைக்கும் தகவலின் படி ஊசி சின்னத்தை இந்த 3 பகுதியும் ஏற்றுக்கொண்டுட்டு கொடுத்தாச்சு. அது இந்த அளவில் முடிஞ்சாச்சு. அது மக்களுக்கு அறிவிக்கத்தானே வேணும். பொதுமக்களுக்கு அறிவிக்கத்தானே வேணும். இந்த சின்னத்துல இந்த சின்னம் கிடைச்சிட்டு நேற்று 2 மணிக்கு மன்னார் தொகுதியில போட்டியிட்ட அதாவது ஒரு வேட்பாளர் சோச்சக்குழு வேட்பாளர் நான் நண்டு இருக்கிறேன், நண்டு வந்துட்டேன்னு சொல்லி இரவு 2 மணிக்கு அறிவிச்சுட்டான். அறிவிக்கல கட்சி சின்னத்தை. நான் அறிவிச்சு நான் பேட்டி கொடுத்துக்கிறேன், நீங்க பாக்க இல்லையா? இப்ப அது வேட்பாளர் செய்யக்கு இன்றைக்கு நான் உங்களுக்கு இன்றைக்கு நான் பேட்டி கொடுத்துருக்கிறேன். சின்னம் சொல்லியா? இன்றைக்கு நான் பேட்டி கொடுத்துறேன். வடிவாந்த பேட்டியை பாருங்க. ஊசி கட்சி சார்பாக நான் பேட்டி கொடுத்திருக்கிறேன். பருத்தித்துறை, பாண்டியங்குளம், துடுக்கா ஊசி சின்னத்துல சின்னம் எடுத்தாச்சு. வடையாக்காலுக்கு பேட்டிய அதுல நீங்க பார்க்காத தவறுக்கு நான் ஒன்றும் செய்யலாது. அதுக்காக உங்களை நாங்க கோவிக்கவே மேலாது. அதை பார்த்துட்டு நீங்க கதைங்க வேணும். ஹலோ, அவர் பார்க்க போயிட்டார் போல நீங்க சொன்னதை. பார்த்துட்டு வரட்டும். ஓகே, ஜெயகாமல் கதைங்க. ஹலோ ஹலோ, சொல்லுங்க. யாரென்றாலும் என்ன ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் வடிவா கேட்கலாம். என்ன திலீபண்ணா, ஏதாவது இருக்கா உங்களுக்கு சந்தேகம்? எனக்கு கேட்டீங்க. ஜேகே தான் எனக்கு ஓபன் பண்ணணும்னு ஆசைப்பட்டு இருக்கேன். ஏன் திலீபண்ண? எங்களுக்கும் ஒரு ஆசை ஜேகே என்று ஆரம்பிது எங்களுக்கு தெரியாதோ? கொண்டு வாங்க அவரு மேலதான் நிக்கிறேன். எந்த யூடியூபரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, கொண்டு வாங்க. தெரியும் தெரியும் சதீஷன், உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஜேகே உங்களுக்கு தெரியும். எங்களோட ஸ்டார்டிங்ல இருந்து பயணிச்சவர் நீங்க, உங்களுக்கு தெரியும். நான் அப்புறம் சொல்றேன். ஜேகே என்ன பிரச்சனை சொல்லுங்க. இப்ப ஜெகன் கேக்குறாருல்ல, சொல்லுங்க. ஜெகனுக்கு சொல்லுங்களேன். அது சில நேரம் பப்ளிக்ல சொல்ல விரும்பியா பாப்பமா. ஜேகே மியூட்லயே இருக்கா? ஓ, மியூட்ல இருக்கு. யாரு டிபெண்டன்? இப்ப என்ன, இப்ப நாங்க ஒரு சில விஷயங்களை வெளிப்படுத்துறது மூலமா இப்ப எங்களுக்கு எங்கட ஊசிக்கு என்ன சொல்றது, கொஞ்சம் வாக்கு பலமா அல்லது இதுகள் எதுவும் குறையுமாக இருக்கலாம். அதனால நாங்க இப்போதைக்கு எதுவும் வேண்டாம், தேவை வரும்போது அந்த பாயிண்ட்டுகளை போடுவோம். ஓகே, இப்ப இன்னொன்று என்ன கேட்கிறேன்னா, தளத்துல ஓப்பனா எல்லாம் கதைக்கலுமா? நான் உனக்கு கதை ஒன்று கேட்கறதுக்கு சதீஷன் கேட்க போறேன். ஆனா மரவம்பளா இருந்து சதீஷ் என்ன பேர் அவருக்கு அப்பன் ஒரு ஆள் எடுத்தீங்க தானே? மரவம்புலாவு மரவம்புலான்னு சொல்லிக்க, அது கொடியா பிரதேச வரும். சொல்லுங்க. மரவம்புலா தஜந்தோப்பு மரவம்புலா. அதுதான் கொடியா பிரதேச இல்ல, சாதி வராது. அது கொடியா பிரதேசத்துக்கு தான் வரும். சொல்லுங்க. அண்ணா தஜந்தோப்பு தான் கொடியாமன் மரவம்புலா உணவுடைய பின்பக்கம். அதாவது ஈபிடிபிக்காங்க வளைஞ்சு 190 உள்ளுக்கு போகணும். இப்ப உதாரணத்துக்கு கூட சொல்ல போனால் J300, J301, J302, J303, J304, J305, J306, J308, அதெல்லாம் நான் வசிக்கிறேன். அதெல்லாம் நான் வசிக்கிறேன். J308, J319 இவ்வளவு தான் சாவரம். நீங்க சொன்னோன்னுக்கா நான் வசிக்கிறேன். உங்களோட ஜிஎஸ் பிரிவு என்ன? என்ன நான் கேக்குறேன்னா, அந்த அப்பன்றவரை நீங்க என்ன என்ன தெரிவு செய்த நீங்க?
இல்ல இப்ப நான் கேட்கறது நீங்க மரவம்புலாவு தானே உங்களோட ஜிஎஸ் பிரிவை சொல்லுங்க. நான் வந்தேன்னா உணாவில் செல்வங்குற மாமாவோட பக்கத்துல. ஓ உணாவில் சொல்லிக்கல உங்களோட வந்து ஜிஎஸ் பிரிவை சொல்லுங்க. எந்த பிரிவை கேட்கலன்னா இந்த அப்பன் என்ற ஆளை நீங்க என்ன வச்சு தெரிவு செய்யுங்கன்னா அப்பனா இருந்தாலும் சரி அப்பன் ஆறா இருந்தாலும் சரி நான் கேட்கறது என்னன்னு சொன்னா தெளிவா விளங்கி கொள்ளுங்க. அப்பன் இந்த ஜிஎஸ் பிரிவு மரவம்புலா ஜிஎஸ் பிரிவை சொல்லுங்க. நீங்க பிரிவு உங்களோட பேச உங்களுக்கு கீழே கேட்டாலும் உங்களுக்கு தானே தெரியுமண்ணா. அப்படி இல்லை எந்த நகராட்சி மன்றத்துக்கான ஜிஎஸ் பிரிவுகள் அப்பன்ற பேர் இல்லை. இது அது கொடியா பிரதேச சபைக்கெல்லாம் வரும். நான் கேட்கறது என்ன உங்களோட ஜிஎஸ் உங்களோட பிரிவு இல்லாட்டி அப்பன்ற ஜிஎஸ் பிரிவு என்ன? போன பிரதேச சபைக்குன்னா அவர் வந்து இபிபில கேட்டுன்னா சாவச்சேரி பிரதேச சபையில நின்றுவர். நான் இப்ப சொல்றேன் வரைவா விளக்கமா சொல்ற கேளுங்க. இந்த முறை என்ன கொடியா பிரதேச சபைக்கு வருவார். இபிடிபில நிக்கட்டும் இல்லாட்டி கூட்டமைப்புல நிக்கட்டும் அது எங்களுக்கு தேவையில்லை. நான் கேட்கறது அவர்கிட்ட ஜிஎஸ் பிரிவு என்ன? பிரிவு தெரியா அட்ரஸ் தெரியுமா? பிரிவு தெரியும் எங்களுக்கு என்ன பிரிவு. அதுதான் பிரச்சனை. நீங்க அதுக்குள்ள கொண்டு வந்து எங்க நகராட்சி மன்றத்துக்குள்ள அவர் வந்திருக்கிறான்னு கேட்க கூடாது. ஆனா ஒரு முதன்மை வேட்பாளர் கீழே 10 பேர் கேட்கிற மாட்டேங்க அவற்றை பிரிவு உங்களுக்கு பேரை சொல்லி உங்களுக்கு பிரிவு தெரியும். எந்த 11 வேட்பாளருக்குள்ளேயும் நீங்க சொல்ற பேர் இல்லை. அதாவது நான் சொல்றேன் உங்களுக்கு நகராட்சி மன்றத்தின் ஜிஎஸ் பிரிவு உங்களுக்கு நான் சொல்றேன். J300 J301 J302 J303 J304 அடுத்தது J319 இவ்வளவுதான் நகராட்சி மன்றத்துக்கான ஆட்கள். இந்த ஆட்களுக்குள்ள நீங்க சொல்ற பேரு இந்த பட்டியலுக்கு இல்ல. அவர்கிட்ட போன் நம்பர்ல இருந்தன்னா அவரை பற்றி எல்லாமே என்ன டிக்டோக் போட்டிருக்கிறேன்னா ஒரு 6 மாதம் முதலே அவரை வந்து இதே சின்னத்துல போட்டு விட விட்டு இருக்கிறீங்க. அது தம்பி எந்த நகராட்சி நான் மட்டும் போடையில சம்பந்தமான உங்களோட தகவல் நகராட்சி மன்றத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். நான் சொல்றேன் உங்களோட நீங்க சொல்ற ஆள இந்த நகராட்சி தெரியாது. எந்த நகராட்சி மன்றத்துக்கு இல்ல ஜிஎஸ் பிரிவு எடுத்து சொல்லி இருக்கிறேன். நான் போட்ட ஆட்களையும் நாம் எந்த இதுக்குள்ள 11 பேரும் சப்போர்ட்டாக 10 பேரும் மொத்தம் 21 பேர் அமலா பெற்ற பேருக்குள்ளேயும் நீங்க சொல்ற பேர் இல்ல. அப்ப இதை நீங்க கேட்கணும்னு சொன்னா ஜெகன்தாசி தான் கேட்கணும். கொடியா பிரதேச சபை தான் நீங்க கேட்கணும். ஓகே, அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்க போறீங்க? சப்போஸ் எல்லாருமே ஊசி கட்சி தானே, என்ன கேள்வி கேட்க போறீங்க? என்ன கேட்க போறோம்னா அவர் வந்து கிணக்கு பிரச்சனை வந்தோன்னா எங்கள்கிட்ட என்ன யூடியூப்லயோ ஃபேஸ்புக்லயோ எல்லாத்துலயும் போட்டிருக்கோம் அவர்கிட்ட பிரச்சனை. ஆனா இந்த முறை ஊசி சின்னதை கேட்கிறார். இவ ஏத்திருக்கணும். இதை 6 புரண்டு பண்ணி வேற ஏத்தினது. என்ன பிரச்சனை போட்ட நீங்க எந்த ஐடியா கைங்க எனக்கு பாருங்க. பிரச்சனையா சொல்லுங்க என்னண்டு. அதான் கேக்குறேன், நீங்க பிரச்சனையே சொல்லுங்க. ஓபன் ஆகாதேங்கோ, மறக்க வேண்டாம், ஓபன் ஆகாதேங்கோ. அண்ணா எந்த தளத்துல என்ன எந்த பேரு கீழே எந்த ஓபன் ஐடி எந்த போட்டோலாம் இருக்கு சஜஷன். ஐயோ அதுக்கெல்லாம் போய் பார்த்து கொண்டிருக்க நேரம் போகலையே. அண்ணா சஜஷன் கதை கொடுங்க இருக்கா. சரி கதை சிவாரடிங்க இருக்கு தானே. சிவான உங்களுக்கு தெரியும் தேங்காய் சிவான இப்ப பில்டிங் வச்ச அந்த பில்டிங்ல நான் கடை வச்சிருந்தேன். என்ன பேர் என்ன தேங்காய் என்ன பேர் சொன்னீங்க? சிவாரடிங்கோ இவா முத்துமாரியம்மன் சிவாரடிங்கோ சிவா சொல்லுங்க. ஹியூமன் ரைட்ஸ்ல பொறுப்பாளர் இருக்கிற இப்ப பெரியவரா. சரி சரி தெரியும் சிவா சொல்லுங்க. அவர்கிட்ட பில்டிங் நான் கடை வச்சிருந்தேன். உங்களோட பில்டிங் உங்களுக்கு முன்னுக்கு சாவத்திய பெரிய சபையில. நான் தேங்காய் கடை வைப்பேன். தேங்காய் கடை நீங்க சந்தைக்குள்ளுக்கு நான் வெளியில இருந்தேன். வெளியில முன்னுக்கு அதுக்குள்ள நவுலனை கேளுங்கோ, ஆபீஸா ராவுலனைய கேளுங்கோ, எல்லாரும் கோல்னா கேளுங்க, எல்லாரையும் கேளுங்க, சுரேசனைய கேளுங்க, எல்லாரும் கடை என்ன சொல்லுவாங்க. சரி இதுல இருந்த நான் அவர் வந்தன்னா பெரிய பிரச்சனைக்கு வந்து வெளியேறு 4 ஆள் அப்பண்ண அவர் இப்ப அவர் என்ன பிரச்சனையில வெளியேறினவர்ன்றதை நாங்க தளத்தில் இதுல கதைப்போம். இந்த தளத்துல வேண்டாம். அதோட பற்றி கதைக்கிற கதைகள்
சும்மா இதால தேவையில்லா ஜோலியில கொண்டுறவனா இப்ப டாக்டர் இருக்கிற பிரச்சனை ஆனாண்டு விடுங்க. இல்ல நான் வந்து தமிழ் சொன்ன நம்பர் அவர்கிட்ட போன் நம்பர்ல இருந்து இப்ப 4 மாதம் முதல்ல போட்டு எல்லாம் போட்டுக்க என்ன விரட்டி துவக்கோட வந்து வீட்டை தேடி வந்து விரட்டினா எல்லாம் ஆதாரம் போட்டுவேன். அது ஒரு கட்சிக்கு ஒண்ணு தானே இது இந்த கட்சிக்கு கிடைக்குமா கிடைக்கும். சரி சரி 1 மினிட். அதுக்கு நீங்க என்ன தப்பு செய்த நீங்கள் நீங்கள் என்ன வந்தது அவையத்தான் கேட்கணும் நம்பர் போட்டு உங்களோட சொந்த பிரச்சனைங்க என்ன நடந்தேன்னு தெரியாம நாங்க அப்படி அதை பற்றி கதைக்கிறது. அவரு மேலக்கும் சொந்தம் இல்லை, அவங்க வேற பாட்டி நாங்க வேற ஆக்கள். அவன மேலக்கும் முந்தி பிந்தி மோகம் தெரியாது. அப்ப சும்மா ஒரு தடவை இங்க மற்றவன் வீட்டை போகாதவன் கூட வீட்டு ஏம்பாரான். அது அவையத்தான் கேட்கணும். இல்லைங்க ஏதோ ஒரு விஷயம் இருக்கணும். சும்மா நான் இப்ப பாருங்க அது பேர் இருக்கிறாரு எங்கட சதீஷ் அண்ணா அவற்ற வீட்டை போயில்ல ஒரு கிட்ட வீட்டையும் போயில உங்கள்ட்ட வர்றேன்டா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கணும் தானே உங்களுக்குமே வைக்கும். இதே வந்தா இப்ப அரிசி வைக்கிறாங்க நாங்க 2002 இப்ப என்னண்டா நீங்கள் உங்களோட வீட்டை வருதுன்னு சொன்னாங்க. நீங்கள் வந்து ஊசி கட்சி இல்லையே உங்களோட வீட்டை வர்றதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. இப்ப உங்களுக்கு வேற பிரச்சனை இருக்குதானே வேணும். நான் இப்ப வந்து சொல்லலையே அதைத்தான் சொல்றேன். அப்ப உங்களுக்கு வேற ஏதோ பிரச்சனை தானே இருக்கு. நீங்க அதை புரிம்பால கதைக்கணும். அதே இப்ப ஊசி கட்சியை நீங்க உண்டாக்க கூடாதுல்லோ. ஐயோ நான் அதை கேட்கல. அப்படி ஒரு ஆளை இந்த அது வந்து என்னண்டா எங்கள்கிட்ட எந்த ஆதாரமும் இல்ல நீங்க சொல்ற விஷயத்துக்கு. தம்பி கயன் இந்த கதை இப்படி நீங்க சரியான முறையில அதுக்கான ஆதாரத்தோட நீங்க என்ன வந்து சந்திக்கலாம். அதான் நானே சொல்றேன். இந்த கதை தளத்துல வேண்டாம். ஓகே ஜெயந்தாசன் நான் வந்துட்டார் பொருங்க ஏத்துறேன் அவரே. ஏனண்டா இது தேவையில்லை ஜோலியல் வந்துட்டு போயிடும். எங்களுக்கு இப்ப இருக்கிற பிரச்சனைகள் காணாண்டு இன்னும் ஒரு புது பிரச்சனை உருவாகின மாதிரி போயிடும். அத என்னதுக்கு சொல்றேன்னு சொன்னா கயன் இப்ப இது வந்து இதுல வேண்டாம். ஏனண்டா இது வந்து ஊசி கட்சி சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்ல. அதால இப்போதைக்கு வேண்டாம். இது என்ன தனிப்பட்ட முறையில் வாரீங்களா இருக்கா மேல கயன் ஓமம் அத வந்து தனிப்பட்ட முறையில நீங்க என்ன தேங்க கடைக்க சந்திச்சு கதைங்களா? இது வந்து தனிப்பட்ட பிரச்சனை. அப்புறம் கட்சி சம்பந்தமா வேண்டாம் அந்த பிரச்சனை. தனிப்பட்ட பிரச்சனை எதுவும் இல்லையா இதுல வந்து எங்களோட சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்ல தானே. நாங்க ஏன்னா நீங்க ஊசிக்கு நீங்க வேலைக்கு இல்ல. நான் அதை கேட்கலையே. இப்ப நான் அப்ப தனிப்பட்ட பிரச்சனை இல்லையா சொன்னேன். விளக்கமில்ல அப்படி ஒரு ஆளை அப்படி பிரச்சனை உள்ள ஆளே அது வந்து எங்களுக்கு என்ன சரின்னு தெரியாது தானே. நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன் இந்த பிரச்சனை இதோட விட்டுட்டு கயன் இதை பத்தி பிரச்சனை என்ன தனிப்பட்ட முறையில கதைங்க நான் சொல்றேன். நான் இப்ப என்ன கேக்குறேன்டா அந்த பிரச்சனையை விடுவோம். ஒரு குற்றவாளி குற்றம் போலீஸ்லவே தண்டனை கிடைச்சாதான் குற்றவாளி. ஆனா இவரை ரக்கி விடுங்க. இவர் வந்து கட்சியை பற்றி கதைக்காம சும்மா தனிப்பட்ட ஆளை பற்றி காட்சி கொண்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆரை நாங்கள் ஒதுக்கவும் வேண்டாம் கேட்டவும் வேண்டாம். கயன் தம்பி இறக்கலாம் அண்ணா. நான் வரவே இறக்கலாம் அண்ணா. தனிப்பட்ட ஆளை பற்றி கதைக்காதீங்க. தனிப்பட்ட விஷயத்தை தனிப்பட்ட கேட்கல என்ன கட்சிக்கேயும் கொண்டு வந்தீங்கன்னு தான் கேட்கிறேன். அந்த கட்சியை ஒரு பிரச்சனை உள்ள ஆள அவருக்கு எத்தனை வழக்கு நான் தரவா உங்களுக்கு வழக்கு நம்பர் தரவா பாக்குறீங்களா வழக்கு அண்ணா இங்க வாங்க. இத கேளுங்க. இப்ப அண்ணா இப்ப வந்து நாங்கள் வந்து அவருக்கு கிராம சேவரால சேட்டியா பண்ணித்தானே நாங்கள் எடுக்கிறோம். சரியோ அப்ப எடுக்க கிராம சேவர்ல இவருக்கு ஒரு குற்றம் இல்லைன்னு தான் நாங்க எடுக்கிறோம். அதுக்கு பிறகு நீங்க வந்து அவருக்கு அது இருக்கு இது இருக்குன்னு நீங்க வந்து என்னன்னு சொல்லுவீங்க. நான் சொல்லட்டேன் கயன் இந்த இதை பற்றி இதுல வந்து கதைக்காதீங்க. உங்களுக்கு வேணுமென்னு தான் டிரெக்டா டெலிஃபோன் நம்பர்ல அடிச்சு கதைங்கோ தேவையான ஆக்களோட. அவருக்கு டாக்டருக்கு ஏற்கனவே பிரச்சனை நாங்கள் வந்து இருக்கிற பிரச்சனை வந்து இப்படியான விஷயங்களை இல்ல நீங்க சதி சொன்னாலும் இந்த தனிப்பட்ட தளத்துல வந்து இந்த தளத்துல எல்லாரும் இதுல வந்து இந்த தளத்துல ஒரு தடவை கதைக்க வேண்டாம்னு சொல்லக்கூடாது. எல்லாருமே கதைக்கலாம். உங்களை 130 பேர் 130 பேர் இருக்கிற விஷயத்துல நீங்கள் தனிப்பட்ட சதீசன்னியோட டெலிபோன்ல டிரெக்டா நேர போய் கதைங்க. 130 பேர் இதை கேட்டுக்கொண்டிருப்பீங்க. ரெக்கார்ட் பண்ணி போடுங்க. நான் குடும்ப பிரச்சனை அண்ணா இதை ரெக்கார்ட் பண்ணி போடுங்க. இது வந்து குடும்ப பிரச்சனையான்னு நீங்க கேக்குற கேள்வி இல்ல. நீங்க இவ்வளவு நாளுமே நான் அறிவிக்கல புதுசா வந்து அறிவிக்கிறீங்க. சேர்ந்த கட்சி ஏன் தெரியாது? அப்ப இன்றைக்கு என்னன்னு தெரிஞ்சது உங்களுக்கு நிக்கிறேன்.
எது நான் முந்திராத்துக்கு உங்களுக்கு நான் சொல்லி தல்வசனா நீங்கள் ஜாழ்ப்பாண இது என்ன நல்ல பேச 2 பேர் தாங்கன்னு சொல்லியிருக்க ஜெகன் மோகனோ என்ன பேர் இன்னொரு ஆளும் அப்பன்ற ஆளும் வந்து கேட்டவர் அவர் ஈபிலி இருந்தவர் அவர் இப்படி வந்தவர் நான் உங்களுக்கு கேட்கலையா எனக்கு இந்த கேட்கல நீங்களே சொன்னீங்க எனக்கு ஆகலம் தெரியாது இந்த கதையை டாக்டர் பாக்கட்டுக்கு ஒரு நிமிஷம் பாருங்க கயன் குறைக்காங்க நின்றுங்க சில நேரம் அவர் ஆக்களை எடுத்துக்கொண்டு வரைக்குள்ள அவர் தன்னை பேர் நீங்க சொல்ற மாதிரி நேரடி பேர் இல்லாம அவருக்கு வேற பேர் இருந்துக்கலாம் அந்த பேர் வகையில வந்து டாக்டர் ஆக்கள் நோப்படைக்க எடுத்து போட்டுக்கலாம் அதுக்காண்டி டாக்டர் அவரை வந்து பிள்ளையான தெரிஞ்சு ஒன்று எடுத்துக்க மாட்டார் டாக்டர் சொல்றது அண்ணா ஸ்நாக்ஸ் பாபு கதைகளுங்களேன் என்னண்டான்னா அவருக்கு என்ன ஏற்கனவே 3 வழக்கு இருக்கு செலக்ட் பண்ணேக்கு என்ன செலக்ட் பண்ணேக்கு என்ன ஒரு ஆளு நாங்க ஜோதிச்சு எடுக்கணும் அவருக்கு 3 எங்களுக்கு இப்ப தேவையில்லாத கதை தெரியுமா உங்களுக்கு வழக்கு இருக்கு தெரியுமா இல்லைண்ணா பாருங்க பேர் மாற்றங்கள் வந்தாலும் மாறிக்கிறி அவர் தெரியாம எடுத்துக்கலாம் சில போல அவருக்கு தெரிஞ்சிருந்தா அப்படி செய்திருக்க மாட்டார் வழக்கு இருக்குன்னு அது அரசியல் வரைக்கும் ஒவ்வொரு பிரச்சனையும் இருக்குதானே இப்ப நீங்க இது வேறு என்ன அண்ணா நீங்க எங்க நிக்கிறீங்க இது பிரேசவி என்ன பிரேசக்குள்ளாக்கலாம்னு போடும் பிரேசக்குள்ளாக்கலாம் அந்த வழக்கு இல்லாம தெரியும் ஆனா இப்ப சுமந்திரன் ஐயாக்கு எத்தனை வழக்கு இருக்கு தெரியுமா உங்களுக்கு அவர் பிரேசபை கேட்கிறே இல்லையா அவர் கேட்கிறார் பார்லிமெண்ட் வடமாகாணம் விளக்கம் தெரியா இல்ல இருக்கு போடுவாங்க சரி ஓகே இதுக்கு மேல அந்த கதை நிகழக்கூடாதுன்னு சொல்றேன் ஆனா தாழ்மையா ஒரு நடவடிக்கை அங்க விடுங்க பிரச்சனை முடிஞ்சுதானே அதைத்தான் நாங்க சொல்றேன் தாழ்மையா இதை பற்றி இதுல நான் இது வந்தேன்னா இப்ப கதை நான் அந்த கதையை நிப்பாட்டிட்டேன் ஸ்நாக்ஸ் பாகு மட்டும் கதைக்கும் சாசன் நினைக்கும் என்ன சொன்னானே இந்த கதையை நிப்பாட்டிட்டேன் எனக்கு ஆதங்கத்தான் கதைக்கிறேன் முடிக்கலாம் இன்றைக்கு ஒவ்வொருத்தரோட கதை கேட்க என்ன ஒவ்வொருத்தன் சொல்றாங்க இப்படி இப்படி ஆகல நிப்பா பிரச்சனை சொல்ல பதில் சொல்லலாம் நாளையில இருந்து ஃப்ரீயா நிப்பேன் சந்தைக்குள்ள என்னோட வந்து கதைங்கோ எல்லாத்தையும் நாங்கள் கலந்து டாக்டர் தளத்துக்கு வந்தா உடனே நீங்க கேட்டு அந்த பிரச்சனை கிளியர் பண்ணலாம் இந்த நேரம் விடுங்க அந்த கதை முடிஞ்சுதான் என்னதுக்கு நான் இதை சொல்றேன்னா அடுத்த கட்டத்துக்கு தன்னை பண்ண இப்படி ஆகல செலக்ட் பண்ண கூடாது அதுக்குதான் ஓவரா போயிட்டு இருக்கும் இந்த கதை பட சொல்லிட்டேன் நீ முடிஞ்சது அப்புறம் என்ன முடிஞ்சதுன்னு திருப்பி நீங்க கதையுங்க மெட்டாக்கள் நம்பர் திலிப்பண்ணா கதையுங்க வார நிவரோட இல்லங்க திலிப்பண்ணா வார சர்மி வேணாம் இது என் குடும்ப கதை இல்ல ஒன்றும் கவலைப்படாதீங்க என்ன செய்யறது இல்ல கவலைப்பட ஒண்ணு தேவையில்லை இப்ப உங்களுக்கு நாங்கள் ஒரு வெற்றி ஒன்றை உறுதிப்படுத்திடும் பார்க்க இல்லையா உங்களுக்கு என்னன்னு சொன்னால் எங்களோட ஊசி சின்னத்தை கண்டு எல்லாரும் பிறண்டுட்டாங்க அதுதான் அங்கதான் எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றியை உண்டு வந்து நிராகரிச்சிருக்கலாம் அது வேற பிரச்சனை அதுக்கான நடவடிக்கைகளை நாங்கள் செய்கிறோம் அது வேற பிரச்சனை என்னத்தை சரி எல்லாத்தையும் ஏழாட்டு கட்டத்துல கூடி நாங்கள் ஒரு தேர்தல் நெருங்குற நேரத்துல நாங்கள் யாரு கையை காட்டுறோமோ அவன் வெற்றி பெற போறான் ஆளுங்கட்சி தோக்க போறான் ஆளுங்கட்சி தோத்தே தீரும் அதுல நீங்கள் யாரும் எந்த விதமான ஒரு ஐயமும் கொண்டோ இல்லை மனச்சோர்வு கொண்டு நடக்க வேண்டாம் அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன் இதுதானே இதுல நீங்கள் யாரும் ஐயம் சொல்ல தேவையில்லை இதோட எங்கட கட்சியின் பணி முடிஞ்சுதா இல்ல என்ன உத்வேகத்தோட தொடங்கும் நாங்கள் துணிந்து பல மாதங்கள் ஆகவே நீங்கள் ஒன்றும் யோசிக்க வேண்டாம் சதீஷ் எடுத்த கால அப்படியே முன்னுக்கு வச்சுக்கொண்டே போவோம்
நன்றி அங்க நன்றி இருந்து சொல்லி நன்றி நன்றி அதான் அதுதான் பார்த்தேன். இங்க நாங்க 3 பேர் இருக்கிறோம் அண்ணே. சதீசன் இருக்கிறார், இந்த பிலிப் நாயகர், நாங்க நிக்கிறோம். கேக்குறா பதில் சொல்லணும் அண்ணே. நிச்சயமா சொல்லலாம இருக்கிறோம் அண்ணே. அதான் அந்த ஆதங்கம் தான் இவ்வளவு கேள்வி. தம்பி உங்க எல்லாரும் ஒருதான் கோர்ட்டுக்கு போய் வந்தா அவன் குற்றவாளி என்று இல்லை, வழக்கிருந்தா அவன் குற்றவாளி என்று இல்லை. விளங்குச்சா? நிச்சயமா சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஒருதன் நிரபராதி குற்றவாளியாக மட்டும் புளியாண்டி அண்ணா நான் கேட்கட்டேன். ஐயோ இந்த கதை கதைக்காதீங்கோ. விடுங்க விடுங்க தம்பி காஜர் வேண்டாம். ஒரு புள்ளிய கடத்தி என்ன கப்பம் கட்டவன ஐயோ கடவுளே இது ஒன்றும் தேவையில்லை எங்களுக்கு. சரியா? நாங்கள் எங்கட முழு நோக்கம் நாங்கள் முன்னுக்கு போய்கொண்டிருக்கிறோம். சரியோ? எவன் என்ன தடுத்தாலும் அர்ஜுனா வென்று பல மாதங்களாகிவிட்டது. சரியா? இதில் ஒரு மாற்று கருத்தும் இல்லை. விளங்குச்சா? சதீஷ் பயப்படாதே மவனே, துணிந்தேன். நான் பயப்பட மாட்டேன் ஐயா, நான் பயப்பட மாட்டேன். நான் இப்ப மகிழ்ச்சியா தான் இருக்கிறேன். நான் மற்றாக்கள் மாதிரி இல்லை, நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன். அடுத்த கட்ட நகர்வுக்கு என்னால என்ன செய்ய முடியுமோ அனைத்தையும் எமது ஊசி சின்னத்தின் மருத்துவ டாக்டருக்காக நான் பாடுபட தயாராக இருக்கிறேன். அதோட நான் இதுதான் முதல் தினமும் உங்களோட கதைக்கிறேன். இந்த கால் இல்லாமலும் உழைச்சி சாப்பிட்ற உமாக்கு என்னுடைய தலை சாய்ந்த வணக்கம். நன்றி நன்றி நன்றி. தாங்கஜா, நீர் நல்ல என்ன பலசாலி, அது மனத்திலையும் எல்லாத்திலையும் பலசாலியாக இருக்கிறீர்கள். உடம்பை கவனிங்க, நல்லா இருங்க. முன் வைத்த கால பின்னுக்கு ஒரு காலம் வைக்க நினைக்கக்கூடாது. அவ்வளவுதான். வைக்க மாட்டோம். அது உங்களுக்கு ஆணித்தரமா சொல்றோம் நாங்கள். நன்றி நன்றி ஐயா. மற்றாக்களுக்கு இடம் போடுறோம். நன்றி நன்றி. வணக்கம். கும்புரன் சாமி. கும்புரன் சாமியா? அவர்தான் கும்புரன் சாமி. இப்ப மேல நின்றார். சரி சரி சரி. அவருக்கு பேர் கும்புரன் சாமி. யாருக்கு என்ன சந்தேகங்கள் இருக்கா? கும்புரன் கும்புரன் சாமி இறங்கிடன் நான். வணக்கம். அது வணக்கம் ஜெகந்தாஸ். வணக்கம் வணக்கம் வணக்கம். நிறைய கோல் வந்தான் கட் ஆயிட்டு வரேன்னு. அது பிரச்சனை இல்ல. இது தேவையில்லா கதை கொண்டு போயிட்டுது. அதை நாங்கள் அப்படியே நிறுத்திட்டோம். தேவையில்லா கதை. ஓ அதே ஒரு ஆள குற்றம் நீதிமன்றம் குற்றம் சாட்டும் குற்றம் நிரூபிக்க மட்டும் நாங்க ஒருவரை குற்றவாளிகள்னு சொல்லலாது. அதுதான் நானும் சொல்ல விளங்குதில்லை. மற்ற வழக்கு இருக்கிறவங்க எல்லாம் குற்றவாளிகள்னு சொல்லலாதான். ஏன் டாக்டருக்கு மேல வள கிடக்க அப்ப டாக்டர் குற்றவாளியா? அதான். ஆனா இதுல சொன்னா ஜெகன் ஊசி வந்து நல்ல குத்தாட்டம் முடியல. ஏன்னா அப்படி சொல்றீங்க? அப்படி இல்ல, உங்களோட அந்த உங்களோட அந்த ஆற்றலும் அந்த டாக்டருக்கு இருக்கிற மரியாதையும் அந்த கோட்பாடும் வந்து உண்மையில பிடிச்சிருக்கு. அதான் அப்படிதான் இருக்கும். உண்மையிலே எங்களுக்குள்ள 1000 பின்னடைவு வரலாம், 1000 பிரச்சனைகளை கொடுக்கலாம். அதுல இருந்து நாங்கள் மீளணும் என்ற ஒரு வைராக்கியம் எங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கணும். கண்டிப்பா. அதான் நானும் அதுதான் எங்களோட குறிக்கோள். அர்ஜுனா ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு அங்கத்தவன். சரியா? எல்லாத்த குடும்பத்திலையும் ஒரு அங்கத்தவன், ஒரு அண்ணன், தம்பி, மாமன், மச்சான், அப்படித்தான் எல்லாரும் பார்க்கணும். திருகோணமலைக்கு என்ன சீனம் கொடுத்துருக்கு சதீஷ்? என்னண்டு? திருகோணமலைக்கு 4 இடம் கிடைச்சிருக்கு. அந்த இடம் கிடைச்சா ஊசிதான். அதுல மாற்றம் இல்லை. ஊசிதான். என்ன பிரச்சனை இல்ல. நல்ல விஷயம். என்னடா சில இடங்கள்ல எங்களுக்கு பாதகங்கள் விழுந்தாலும் அதை நாங்கள் அதுக்கான நடவடிக்கைகள் என்ன செய்து கொண்டு போகணும்ன்றது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், சில நண்பர்களுக்கும் தெரியும். ஆனா இப்ப கிடைக்கப்பட்ட அனைத்துக்கும் ஊசி சின்னம் என்றது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. நல்ல விஷயம்.
அதுல இருந்து 4, 6, 7 டோட்டலா இப்ப இது வரைக்கும் என்ன? ஓ அந்த இடத்திலேயே எங்கட வெற்றியின் பலத்தை அறிய வைக்கிறதுக்கு நாங்கள் அதுக்கு பிறகுதான் மிச்சாக கண்டிப்பா கண்டிப்பாக. ஓகே, இவரை கேப்போம். ஆருயிரம்மா சொல்லுங்க. என்ன செய்றீங்க அண்ணா? வணக்கம். வணக்கம் அண்ணா, கதைச்சிட்டு இருக்கிறோம் கொஞ்சம் அரசியல். சொல்லுங்க அண்ணா. அதான் கவலையா இருக்கு அண்ணா. கவலையா? இதுக்கெல்லாம் என்ன கவலை? ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஒன்றுக்கும் யோசிக்கிறாங்க எல்லாம் வெளில வெற்றிய நோக்கி பயணிப்போம் அண்ணா. தடையல் வேற தடை வரும் ஏன்னு சொன்னா நாங்கள் எங்கட பாதை வந்து மிக முக்கியமான பாதையில போய்கொண்ட கேட்கல 1000 தடை வரும். அந்த தடையை உடைச்செறியணும். அதுதான் எங்களுக்கு அந்த தடையை உடைக்கக்கூடிய வல்லமே ஆற்றல் எங்கிட்ட இருக்குது. அதால ஐயம் கொள்ள தேவையில்லை. நீங்கள் இப்போ எல்லாரும் மனசுல வச்சிருக்கணும் என்னன்னா, இந்த வரப்போற அந்த எலெக்ஷன்ல வெல்ல போறது எல்லா இடத்துலையும் ஊசிதான். ஊசிய வாக்குத்தான் எல்லாருக்கும் போகுதுன்றதை நினைக்க வேணும். இல்லை ஊசியை நிப்பாட்டினாலும் அதை அவங்க ஊசி சொல்றதைத்தான் அவங்க செய்ய போறாங்க. வாக்கு போடுறத அதுதான் வடிவா உங்களோட தெளிவை உங்களால முடிஞ்ச அளவு உங்களோட தெளிவுகளை நீங்கள் இதுல வந்து கதைக்கு அதான் அதற்காக தான் இந்த தலைமை இருக்கு. புலியாண்டி அண்ணா, அதெல்லாம் டாக்டர் அறிவிக்க மட்டும் நாங்க சும்மா இருக்கிறது நல்லவன் நினைக்கிறேன். அந்த கதைகள் அது என்னண்டா டாக்டர்கிட்ட அறிவிப்பு தானே, அப்புறம் நாங்கள் பேச்சு வாங்க கூடாது கணக்க கதைச்சு. அதுவும் சரிதான் தம்பி. என்ன சொல்றேன்னா, இப்ப டாக்டர் வந்து கனகாலம் இப்ப யூசிக்குத்தான் அமோக வரவேற்பு விளங்குச்சு. வங்காள் என்னதான் வெட்டினாலும் கொட்டினாலும் ஊசிக்குத்தான் ஆக்கள் சப்போர்ட் விளங்குச்சு. கண்டிப்பா நான் ஜெகன் என்னடா இந்த புலியாண்டி என்னன்னு சொல்றீங்க? அவர் எந்த இடம் கதைங்க? புலியாண்டி அண்ணா அவங்கள தான் கேட்கிறாரு. எந்த இடமா? நான் பண்டத்தரிப்பு. பண்டத்தரிப்பு. ஓகே, அது பிரச்சனை இல்லை. எங்களுடைய மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். மக்களுடைய ஆதரவும் எங்களோட ஊசிக்கு பக்கபலமா இருக்குது. ஆனால் சில விஷமிகள் எங்களுக்கு எதிரான செய்ய போற இந்த விஷத்தனமான நடவடிக்கையில இருந்து அவர்கள் தோற்க போறது உறுதி. அதுல நீங்கள் யாரும் ஐயம் கொள்ள வேண்டாம். எல்லாம் கொஞ்சம் பொறுமையை கடைப்பிடிங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நாங்கள் எல்லாரும் பொறுமையான ஆக்கலப்பா. இந்த டாக்டருக்கு சப்போர்ட் பண்றாங்க வேறும் ஏனி இல்லையண்டா பொறுமையான ஆக்கள். இல்லாட்டா நாங்கள் துள்ளி குதிப்போம். என்ன அதுதான் எங்களுக்கு எங்கள்கிட்ட நல்ல பொறுமை இருக்கு. டாக்டருக்காண்டி எதையும் செய்யற துணிவு இருக்குது. அப்ப அப்புறம் என்ன பயம்? என்ன கும்பிடுறான் சாமி என்ன? அப்படித்தானே? ஆமாம், 100%, 1000%. ஓகே, நான் எனக்கு போன் கொண்டு வருது. நான் சரி. ஹலோ, அப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கிறோம். சொல்லுங்க. ஜாயின் பண்ணி நான் தெரிஞ்சு ஓடிட்டேன். ஏனண்ணா பயத்திலையா? இல்ல, சண்டை நடக்கிறதே இல்ல. இதுக்குள்ள வந்து 2 பேரும் நாங்க சண்டை நடக்கிறே இல்லையா? நான் அவன் டவுட்டை கிளியர் பண்ணிட்டு தான் விட்டு நாங்களே தவிர சண்டை காண்டி விடுவோம். நீங்க கொஞ்சம் இடைக்கிடையில மாறி காய்ச்சி கொஞ்சம் கிளியர் பண்ணிருக்கலாம். 2 பேரும் நேரடியா நான் விட்டது என்னண்டா, அதுல 2 பேர்ட்ட கதையும் எனக்கு தெரியாது நடைக்குள்ள என்ன நடக்குதுண்டு. அப்ப அவையிலே கிளியர் பண்ணி முடிச்சுட்டா எங்களுக்கு ஜோலி இல்லை தானே? இல்ல, அவரும் இந்த கொஞ்சம் பிரகாஷ் அதங்கப்பட்டு கொண்டு நிக்கிறாரு. அது ஒரு ஆள் மிஸ்டேக்கான ஒரு ஆள் உள்ளுக்கு வந்துட்டார். பட் பாசிபிலிட்டி இருக்குத்தானே? இல்ல அண்ணா, அது மிஸ்டேக்கான ஆளுன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் எங்களை தளத்திலேயாவது தெரியுமா? தெரியாது. இல்ல, அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவருக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்றார். இல்ல, அவருக்கு தெரிஞ்ச விஷயம் மட்டும் இல்ல, அவருக்கு தனிப்பட்ட முறையில நடக்கிற பிரச்சனைக்கு இவர் என்ன செய்தார், அவ என்ன செய்தார் எங்களுக்கு தெரியாது. இல்ல பட் இப்ப இதுக்கு வந்துட்டு தானே அதை ஒரு இன்குவாரி பண்ணி விடுறது பெட்டர், ரைட்? அது நாங்க தலையிடையில அது இல்ல. ஜெகன் என்ன பிரச்சனை ஜெகன்? ஆறாக இருந்தாலும் அது மாற்று கட்சியா இருந்தாலும் எங்களோட ஃபார்மை ஃபில்அப் பண்ணினால் அந்த ஃபார்ம்ல இருந்து யாரா இருந்தாலும் விலகுறதா இருந்தால் 10 லட்சம் ரூபாய் நஷ்டம் வழக்கையும் சந்திக்க வேண்டி வரும். கண்டிப்பா.
இல்ல கணக்க விஷயத்துல நல்ல சிஸ்டமா இருந்தது. அந்த அதான் இந்த எங்கேயாவது ஒரு இடத்துல காலத்தொடக்கி விழுத்தாட்டின மாதிரி ஒரு ஆயிட்டு. பட் ஸ்டில் ஹோப் இருக்குதானே. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லையா? இப்படி யாரா என்ன பிரச்சனைண்டா இப்ப கதைச்சா கயன் என்ன பிளவுட்டவர் எங்களுக்கு தெரியாது. அவருக்கும் என்ன பிரச்சனைண்டு எங்களுக்கு தெரியாது. பட் நாங்களும் பாயிண்ட் பண்ணலாது, அந்த அண்ணாவும் பாயிண்ட் பண்ணலாது கண்டிப்பா. சோ அது வந்து அவையல் வந்து ஆட்டோமேட்டிக்கா அது நீ வரந்தானே அதுதானே வரந்தானாப்பா. ஈவன் எங்களுக்கு முந்தைய எலெக்ஷன்லயுமே நாங்க கண்டுபிடிக்கலாம் போயிட்டு இப்ப இருந்துதானே தெரிஞ்சது. சோ அப்படி இருக்கும்போது டாக்டர் பார்த்துக்கொள்ளுவாரு அவருக்கு வடிவா பார்த்துதான் நிரப்பி இருப்பினோம். இல்ல லைக் அண்ணன் வந்து சொன்னவர் நீங்க அவருக்கு அங்க தன்னை அவருக்கு அங்க வந்து சந்திக்க சொல்லி என்னோட நாளையில இருந்து ஃப்ரீ தானே. அப்ப இவர் போய் நேரடியா அவரோட சில விஷயங்களை பர்சனலா கைக்கோணும். சரிவா பெரிய பண்ண விஷயங்களை வெளியில விட்டு அது அவமானம். அவருக்கும் அவமானம், இவருக்கும் அவமானம், எங்கட டீமுக்கு அவமானம் இல்ல. சும்மா கதைச்சு கொண்டுண்டா திருப்பி சொல்றேன். கதைக்க வேண்டாம் கதைச்சா சரி. ஓகே, இப்ப நாங்க அதை பத்தி விடுவோம். தானே இப்பதான் கிளியரா தெரிஞ்சது என்ன ஊசிச்சிடமே வந்துட்டேன்னு சொல்லி நம்ம அப்ப சொல்லிட்டாது நல்ல மணி. ஓகேண்ணா. வணக்கம் ராக்கி ராஜன். நான் இறங்குறேன். இல்லங்க இறங்கலாம். சொல்லுங்க ராஜன். ஓமண்ணா, நான் உங்களுடைய இதை நேரம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். டாக்டர் வந்து ஆரம்பத்தில் எடுத்த விஷயங்கள் சகல எல்லாத்தையும் வந்து நாங்கள் வரவேற்கணும். ஆனால் இருந்தாலும் இப்போ இந்த தேசிய விஷயங்கள்லையும் டாக்டர் வந்து முன்னெடுக்கின்ற விஷயங்களுக்கு நாங்கள் சல்யூட் அடிக்கணும். ஆனால் சில விஷயங்களை வந்து பாராளுமன்றத்தில் வந்து எதை கதைக்கணும் எதை கதைக்கக்கூடாதுன்றதை அளந்து கதைச்சா இன்னும் அவருக்குரிய பெருமை கூட சேருமன்ற மாதிரியான ஒரு ஆதங்க நிலைப்பாடின் இடத்துல இருக்கிறது. இது சில நேரங்களில் வந்து ஒட்டுமொத்த தமிழினத்துக்கும் ஒரு ஒரு கூடாத ஒரு பேரை தேடி தருமோன்ற ஒரு அச்சப்பாடு இப்ப இன்றைக்கு ஒரு நிமிஷம் படியா சொல்ற கதை கேளுங்க. இன்றைக்கு உங்களோட மருத்துவர் வந்து பார்லிமெண்ட்ல கதைக்கிற கதை ஒன்றும் வந்தால் சும்மா உங்களுக்கு ஆதாரம் இல்லாமலோ கதைக்கிறது இல்லை. வன்னி ஒழிப்பு, அதாவது வன்னி ஊழல் அழிப்பு அணி வந்து கொடுத்த தரவின்படி எவிடன்ஸோட, அதாவது ஆதாரத்தோட கொடுக்கப்பட்ட தகவலை வந்து அந்த பார்லிமெண்ட்ல கதைக்குது. அதுவும் வன்னி ஒழிப்பு இந்த ஊழல் ஒழிப்பு அணி வந்து ஸ்ரீலங்கா அரசாங்கத்தாலேயே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அதை விளங்கிக் கொள்ளணும். சரியான அந்த அமைப்பு வந்து ஏன் டாக்டர்கிட்ட கொடுக்குதுன்னு சொன்னா மற்ற ஆட்கள் கதைக்க மாட்டார்கள். டாக்டர் வந்து ஆதாரங்களோட கொடுபடுது. இன்றைக்கு உங்களுக்கு சுருக்கமா சொல்ல போனால் முஸ்லீமுடைய பிரச்சனையா இருந்தாலும் முஸ்லீம் மக்கள் கொடுக்கிற அது ஸ்ரீலங்கா அரசாங்கத்தாலே அங்கீகரிக்கப்பட்ட அமைப்பு இல்லையா? நான் சொல்றேன் மரியா கேளுங்க. ஸ்ரீலங்கா 4ஆம் ஆடிக்காரரும் கூப்பிட்டு கதைச்சிட்டாங்க, கேகஸ் பாட்டியும் கூப்பிட்டு கதைச்சிட்டாங்க. நான் சொல்றேன் மரியா கேளுங்க. சாதாரண இலங்கை நிர்வாகத்துல யாரும் தன்னிச்சையா செயல்படுறதுக்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் இடம் கொடுக்க மாட்டுது. அதை மட்டும் தெளிவா விளங்கிக்கணும். நான் வந்து டாக்டருக்கு எதிரான ஆள் இல்லை, ஆதங்கத்தை தான் வெளிப்படுத்துறேன். வந்து டாக்டர் மென்மேலும் பல பார்லிமெண்டேரியன் சீட்டை எடுக்கணும், உள்ளூராட்சி தேர்தலில் வந்து பல இடங்களை பிடிக்கணும் என்ற ஒரு ஆதங்கத்தில் கேட்குறேன். நான் இதால் எங்களுடைய தேசிய பிரச்சனையோ இல்லாட்டி எங்களுடைய இனம் சார்ந்த விஷயங்களோ மட்டுப்படுத்தப்படக்கூடான்ற ஒரு ஒரு ஆதங்கத்தில் தான் நான் அதை கேட்குறேன் ஒழிய இது டாக்டரை கீழே விழுத்தோணுமோ இல்லாட்டி அவரை தாழ்த்தி கேட்கணுமோன்ற நோக்கப்பாடில்லை. ப்ளீஸ். இன்றைக்கு சமகால அரசியல் என்று இருக்கிற அரசியல் சூழ்நிலையில எங்களுக்கு மருத்துவர் இன்றைக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு பொக்கிஷம். அந்த மனிதன் நான் சொல்ற வழிவா கேளுங்கோ. அந்த மனிதன் எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு மற்றவன் சொல்றான் இவன் சொல்றான்னு சொல்லி ஆதாரம் இல்லாமல் பார்லிமெண்ட்ல எந்த ஒரு விஷயத்தையும் அந்த மனிதன் கதைச்சது கிடையாது. பொது நோக்கு சிந்தனையோட ஆதாரங்களோட தான் அந்த பார்லிமெண்ட்ல கதைக்குது.
இன்றைக்கும் கூட சபாநாயகர் 8 நாள் அவருக்கு அந்த அவருடைய ஒளிபரப்பு தடை போட்டதுக்கான காரணமே வேற. ஆனா சொல்லப்பட்ட காரணம் வேற, அவையோட உள்நோக்கம் வேற. இதை நீங்கள் சரியாக புரிஞ்சு கொள்ள வேணும். என்று சொன்னால் அரசியல்ல நாங்கள் மிகவும் அவதானமாகவும் நிதானமாகவும் சிந்திச்சு தான் எந்த ஒரு வார்த்தையும் வெளியில விடவும். வெரி குட், வெரி குட். வார்த்தையை வெளியில விட்டா பிறகு தவறண்டு நினைச்சு நீங்க வருந்த கூடாது. இல்ல நீங்க சொன்ன விஷயத்தை தான் நான் எதிர்பார்க்கிறேன். இப்ப இந்த நிதானமாக யோசிச்சு கதைக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் கதைக்கணும்ன்ற விஷயத்துக்கு தான் நான் வாரேன். ஸோ அதுக்கு வாழ்த்துக்கள். அது அந்த எண்ணத்துக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். அதே மாதிரி தான் நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னு சொன்னா, மருத்துவருடைய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் மருத்துவர் சரியான பாதையில செல்றாரா, மருத்துவர் பிழையா செல்றாருன்றது எல்லாமே எனக்கு தெரியும். அந்த மருத்துவரை நான் இந்த வட மாகாணத்துல வச்சு ஒரு சிறந்த ஒரு மனிதன் என்று ஆசீர்வாதம் கொடுத்து தான் அந்த மனிதனுக்கு நான் பக்கபலமாக இருக்கிறேன். இன்று வரைக்கும் பக்கபலமாக இருப்பேன். நான் சாகும் வரையும் பக்கபலமாக இருப்பேன். அப்படிப்பட்ட ஒரு மனிதன், அவருடைய முழு குண அதிசயங்களும் எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் இந்த வாழ் தேடி பார்த்தாலே நீங்கள் பிடிக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதன் எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் அந்த மனிதன் ஆதாரம் இல்லாமல் எவனையும் குற்றம் சுமத்த மாட்டேன். துறையிலையும் கணக்க சுழற்சி குழுக்கள் நின்றதுண்டு. அதால ஆக்களை எடுக்கிறதும் கொஞ்சம் பஃபர் ஒரு இடம் ஃபில் பண்ணி கொடுக்க இல்லை. மற்றது அப்ளிகேஷன்ஸ் போர்டு இல்லைன்னதில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தேன்னு கேள்விப்பட்டேன் ஆக்களை எடுக்கிறதுக்கு. ஆனால் அப்படி ஆக்களை எடுத்தும் ஃபில் பண்ணி கொண்டு போய்க்கல ஒட்டுலாம் எல்லாம் சரியா தான் கொடுத்துருக்கணும். அதுல ஏதோ மிஸ்டேக் கொண்டு வந்திருக்கு போல கிடக்கு. ஆனா பெரிய பிரச்சனையா போய் கொண்டிருக்கு. வல்லடத்துறையில இன்னும் ஒரு சுயேட்சை குழுன்றது அப்படியா? இன்னும் ஒரு சுயேட்சை குழு கேட்டது. ஆனா அந்த சுயேட்சை குழுவும் ரிஜெக்ட் பண்ணப்பட்டது என்ன மாதிரி தான் ரிஜெக்ட் பண்ணப்பட்டது. அவங்களுக்கு என்னன்னா இப்ப வாக்கு ரெண்டு இப்படியானதை ரிஜெக்ட் பண்ணினா தங்களுக்கு வாக்கு வருமானத்தான் அவங்களையும் பாக்குறாங்க. தங்களோட என்பிபிக்கு வருமாண்டு. ஆனா என்னன்னா என்பிபியும் கூட்டமைப்பு வீடும் எல்லாம் ஒரு மிஸ்டேக்கும் இல்லாம எல்லாம் ஃபில் பண்ணிருப்போம். அப்ப ஒர்க் ஷாப் அட்டென்ட் பண்ண எல்லாம் இது எல்லாம் இருக்கலாமோ? இல்ல அதான் ஒர்க் ஷாப் அக்செப்ட் பண்ணாலும் அவங்க அந்த உள்ளுக்கு அங்க சொல்லியிருப்பாங்களா. மற்றது என்னன்னு சொன்னான்னா, ஒரு இது நடந்து கொண்டு இருக்குதுன்னு சொன்னால் இவர் அதை ஜிஏன்றவர் அதுல இருந்து கொண்டு எல்லா வேலையும் பாக்குறத விட்டுட்டு போனிலான தொடர்ச்சியா கழிச்சு கொண்டே இருந்தார். போனில் இவருக்கு என்னது இந்த இது வேலை அங்க போன் தொடர்பு எடுத்து யார் இந்தந்த சபை இந்தந்த பேர் விவரங்கள் எல்லாம் வந்ததை அதோ மூலமா அறிஞ்சு போன் வேலை தான் நடந்து கொண்டு இருந்தாரு தடவையா. அங்க வேற ஒன்றே அந்த இதுல படிவங்களை பாக்குற வேலையை விட இவர் போன்ல கலைச்சதுதான் கூட ஜிஏ. என்ன காரணம்? அதான் அங்க இருந்து வெளி தொடர்புகளோட இருந்து கொண்டுதான் அவர் அதோட ரிஜெக்ட் பண்ணி என்ன செய்வோம் என்ன செய்கிறது இது கேட்டு கதைச்சிருப்பாரு நினைக்கிறேன். கதைச்சு இருக்கிறது அறிவிக்க வெளிக்கிறது பிறகு போன்ல கதைக்கிறது இப்படியே தொடர்ச்சியா இருந்த 1:30 அறிவிக்க வேண்டிய 9:30 வரையும் உதத்தான் செஞ்சவர் அவர். இருக்கிறதோட முறது போன் கதைக்கிறது அங்கால போறது செலவாகிறது வேறு ஒன்றே அவர் அங்க கண்காணிக்கல. அந்த நோமினேட்டரோட இவர் பார்த்தது காணல. இன்னும் ஒரு கேள்வி என்ன, தேர்தல் ஆணைக்குழு யாழ்ப்பாணம் இப்ப கன சுயேட்சை குழுக்கள் மக்கள் இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கேன்டா. அதுல மெயினா ஆணைக்குழு ஒரு ட்ரைனிங் வச்சு இல்லாட்டி ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஒன்று வச்சு மக்களுக்கு தெரிவிச்சிருக்கலாம் எப்படி கிளியரா இந்த பட்டியல் நிரப்பணுமெண்டு. அதோட யோசிச்சு நாங்கள் வல்வெட்டுத்துறையில தமிழும் சிங்களத்திலையும் கொடுத்துருந்துச்சுன்னா சில ஃபார்ம்ஸ், ஆனால் இங்கிலீஷில் கொடுத்தது இல்லை. அப்போ அப்படி கணக்க அங்கேயும் எல்லாம் ஒரு மெஸ்அப் இருந்த மாதிரி கேள்விப்பட்டோம். மற்ற வேறு யாரோ ஒரு ஆளுக்கு சிங்களத்தில் அந்த சர்டிக்கரை இஞ்சத்தை ஜேபி ஒரு ஆள்
பிளான் பண்ணி சைன் வச்சுதான் அதை பார்த்து அக்செப்ட் பண்ணி இருக்கிறாங்களா. ஏன் செய்யக்கூடாதா அப்படி? இல்ல அப்படி செய்ததை அக்செப்ட் பண்ணிக்கல. நாங்கள் எங்கெந்த சர்டிஃபிகேட் தமிழ்ல நடந்த சர்டிஃபிகேட் கொண்டே கொடுக்க அக்செப்ட் பண்ண இல்லையே. ஓகே. சிங்களத்துல என்னத்தை எழுதி கொடுத்தாலும் அக்செப்ட் பண்றாங்க எங்கட ஆக்கள். ஆனா தமிழ்ல எழுதி கொடுத்தா தமிழா மதிக்கிறாங்க இல்ல. நான் வாசிக்க தெரியாத கிச்சில நெறிஞ்சுங்களா சான்ஸ் மட்டும் இங்கிலீஷ்ல எழுதி கொடுத்தா கூட ஒரு பிரச்சனையும் இல்லாம அக்செப்ட் பண்றாங்களாம். தமிழ்ல மட்டும் என்னவோ அங்கேயும் இங்கேயும் மிஸ்டேக் கண்டுபிடிக்கிறாங்களாம். ஆனா அதால சரியான குழப்பமா கிடாது. என்ன ரீசன் அதுக்கு? தமிழ் மக்களுக்கு தமிழ் ஆக்கல்ல வெறுப்போ. தமிழ் மக்களுக்கா இல்ல தமிழ் ஆபீசருக்கா? கச்சேரி இந்த தேர்தல் ஆணைக்குழுல எல்லாம் சிங்களவங்கள் ஒர்க் பண்ணலையே, தமிழாக்கள் தானே ஒர்க் பண்ணினோம். அரசாங்க வேலை செய்யறாங்களுக்கு தான் ஒர்க் பண்றீங்க தமிழ்ல. என்னண்டு விளங்கியல என்னண்டா இப்ப எடுத்துக்கொண்டா தேர்தல் ஆணைக்குழு ஒரு ஒர்க் ஷாப் வச்சு அவேர்னஸ் ப்ரோக்ராம் வச்சு எப்படி படிவங்கள் ஃபில் பண்ணணும், எப்படி இதுகள் ஃபில் பண்ணணும், அதுக்குள்ள ஹெல்ப் டெஸ்க் நல்லா உதவி செய்யும். அப்படியெல்லாம் செய்யணும். அப்போ ஒரு ஒன்றும் தெரியாதவன் கூட போய் ஒரு தேர்தலில் நிற்கக்கூடிய ஒரு உதவி கொடுக்கும். ஆனால் இங்கே மற்ற மாதிரி எல்லாம் இருக்கு. ஒன்றும் தெரியாதவன் நிற்கிறாத என்கரேஜ் பண்ணுறாங்களே இல்லையே. எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி அவனை நிற்க விடாம ஒரு நல்லவன் தேர்தலில் நிற்கலாம கிடக்கே. ஒரு ஹெல்ப்பும் இல்லையே. ஹெல்ப் டெஸ்க் பேருக்கு தான் போட்டை போட்டு இருக்கிறாங்களோ இல்லையா, ஹெல்ப் பண்ணே இல்லையே. ஒருவரே ஹெல்ப் பண்ணியிருந்தா அவ்வளோ ரிஜெக்ஷன்ஸ் வந்திருக்காதே அண்ணா. இதுல யாரோ கேட்டிருக்கு, சுரேஷ் பிரேமச்சந்திரனுக்கும் உங்களுக்கும் ஒரே காரணம் ஒன்று கேட்டிருக்கிறோம். அவர் அதுல சொன்னபடியே தான் எங்களுக்கு அந்த ரிஜெக்ட் பண்ணினக்கூடிய காரணம் அந்த என்ன பிறப்பு சான்றிதழ் பிரச்சனை ஒன்று இருக்கு. அவருக்கு என்ன எடுத்த கிடைச்சிருக்கு? என்ன யாருக்கு? 8 இடத்துல 7 இடத்துல 6 இடத்துலயே கிடைச்சதா இருக்கும். 7 இடத்துல கிடைச்சிருக்குன்னா 4 இடத்துல ரிஜெக்ட் ஆயிருக்கு. சொல்லி 7 இடத்துல கிடைச்சிருக்கு. என்ன எல்லாருக்கும் 7 இடம் கொடுவாடுதா? எங்களுக்கு மேலு அவரு கூட இங்க சாவச்சி நகரசபை விட்டுவாங்கால பருத்துறையில வடிகாமத்துல எத்தனை கொடுத்துருக்கா அவருக்கு? அவங்க இன்றைக்கு அவன் டீம் போனதான் நினைக்கிறேன். தேர்தல் சந்திக்கிறது காய்க்கிறது போல கூட காய்ச்சிட்டு திங்கக்கிழமை வழக்கு தாக்கல் செய்ய நம்மள அந்த அவன் டீம். தேர்தல் ஆணையாளர் உங்கயோ வடமானம் உங்க எப்னால இருக்குதான் அந்த புது சொல்றேன் தான் இருக்கான். இப்போ அடுத்து இருந்தா இன்னொரு உதவி தேர்தல் சொல்லி ஒரு இருக்கிறார். அவர் வயசும் கணக்கு வராது. அவர் தான் சரியா தானே செய்வாரா அப்படியா அவனோட பெரிய படம் போட்டார். நினைக்கிறேன் சீலன் சொல்லியதான். என்ன சீலன்னா 3ஆதான் அவர் தான் அங்க இருந்து எல்லாத்தையும் செய்கிறார். தான் கொண்டு மஹிந்த தேசப்பிரியா இல்ல மஹிந்த தேசப்பிரியா அது முதல் இருந்தால் அது ராம்சாரி திரும்பி வந்துட்டாரு. பள்ளியார் அவன் வந்தாலும் அவ்வளவு பிரச்சனை வந்தது. சைதனா சைதனா சதீசன் உங்களை தான் சொல்லுங்க சைதனா. ஓம் சொல்லுங்க அண்ணா. சில இது என்னண்டு மியூட் பண்ணிட்டு என்ன தெரியா இந்த பிரச்சனை சொல்லுங்க.
கவலை ஏதோ அழுகுற மாதிரி தெரியுது. இன்னும் யோசிக்க வேணாம் என்ன இதுல. நாங்கள் அழக போறதும் இல்ல, யோசிக்க போறதும் இல்ல. மியூட் பண்ணதை எடுங்க முதல்ல. மீட் பண்றதை எடுங்கோ. என்ன கதைங்க சொல்லுங்க. ஓகே சொல்லுங்க. ஓகே, என்னென்ன சைஸ்னா இப்போ இதுக்குள்ள இப்போ எங்களுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு குறிக்க ஆக்கலானே இல்லாமல் இருக்கணும். ஓகே, என்னென்னா இப்போ இதுக்குள்ள நடந்ததுல இப்போ உங்களுக்கு சில விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கா இல்லையா? என்னன்னு சொல்லுங்களேன். இப்ப என்னன்னு சொல்லுங்க நீங்கள். இல்லை இப்போ எங்களுக்கு இவ்வளவு இது இப்போ வந்து இதுதான் எங்களுக்கு முதலாவது இப்போ பாராளுமன்றத்துக்கு அடுத்த வந்த எலெக்ஷன் இதுதான் எங்களுக்கு டாக்டர் காண்டியானது. டாக்டர் காண்டி வந்த எலெக்ஷனுக்கு நாங்கள் இப்போ இது வேட்புமனு தாக்கல் செய்யக்க ஒரு பிரச்சனை வருதுன்றக்க எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை ஒன்று எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன்னா எங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று இதுக்குள்ள இருக்கிற மாதிரி கிடக்குது. எங்களுடைய சாவாஜியம் கொடியாம எல்லாமே அனைத்தும் அதுக்கான ஆக்கப்பூர்வமாக சட்டபூர்வமாக தேர்தல் ஆணையத்தின் அனைத்து சட்டங்களுக்கும் உட்படுத்தப்பட்ட இதைத்தான் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். அதுல எந்த விதமான ஐயப்பாடும் நாங்கள் கொள்ள தேவையில்லைன்னு சொன்னால் நாங்கள் அங்கே உள்ளுக்குள்ளேயே அங்கே ஆபீஸரோட வந்து எல்லாம் எங்களோட ஃபைல் எல்லாத்தையும் பினிஷ் பண்ணி நாங்கள் பினிஷ் பண்ணி ஓகே பண்ணி தான் கொடுத்துறாங்க. ஓகே, அது சரிதானே? அப்படித்தான். இப்ப அதுல அவர்கள் எங்களுக்கு தந்த சேக்லோர்ல என்ன மாதிரி சொல்லியிருந்தார்களோ அதன்படி நாங்கள் பூர்த்தியாகித்தான் கொடுத்துறாங்க. இப்ப அதுல வந்து சாவச்சேரி நகர சபைக்கு வந்து அவர்கள் சொல்லப்பட்டது மொத்த டோட்டல் எண்ணிக்கை வந்து 21. அதுல வட்டாரத்தை வேட்பாளர் எண்ணிக்கை 11 போட்ட நாங்கள் வேட்பாளர் மற்ற மேலதிக இதுல வந்து 10 பேரும். அதே நேரம் பெண் வேட்பாளர் முதல் பட்டியல் 1 கட்டாயம் சேர்க்கணும். அதே மாதிரி மற்ற பட்டியல் 5 சேர்க்கணும். அப்ப அதெல்லாம் சரியா போட்ட நாங்க. அதை விட முதலாவது நியமன பத்திரம் மற்றும் மேலதிக நியமன பத்திரம் ஆகிய 2லும் பெயர் குறித்து நியமிக்க வேண்டிய இளம் வேட்பாளர்கள் எண்ணிக்கை வந்து ஆக குறைந்தது வந்து 5 இருக்கும். அது 5 சரியா போட்ட நாங்கள். அந்த 5 பேருக்கும் வந்து ஐசி போட்டோ காப்பியும் நினைச்ச நாங்கள். அதே நேரம் பிறப்பு சான்றிதழ் 2 போட்டோ காப்பியும் சேர்த்து இந்த உறுதிப்பத்திரம் நினைக்கிறேன். ஓகே, நான் கேட்கறேன், 3ஆம் மாசம் 14ஆம் தேதி தேர்தல் கமிஷனால ஒரு சர்க்குலர் ஒன்று வந்திருக்குல்ல, அந்த சர்க்குலர் வந்து உங்களுக்கு கிடைக்கலையா? அது எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு தரப்பட்டது நாங்க 17ஆம் தேதி காசு கட்டினாங்க. அந்த சர்க்குலர் எங்களுக்கு தெரியல. அதுல கச்சேரியில நாங்க ஆர்கியூ பண்ணி கழிச்ச போது அதுல ஒருத்தர் சொன்னார் மீடியாவில் வந்ததாக. நாங்க மீடியாட்ட காசு கட்டையில தானே. இல்ல அது பப்ளிக்கா வந்தா எல்லா இடம் வந்தா பப்ளிக்கா வந்தா எங்களுக்கு பர்சனலா தெரியப்படுத்தணும். இல்ல நாங்க காசு கட்டி அவைட்டா நாங்க ஆக்களை எடுக்கிற வேலையில நாங்க போகும்போது இதுவல்ல நிக்கல. இப்ப எங்களுக்கு பர்சனலா அறிவிக்கத்தானே வேணும். வாட்ஸ்அப் குரூப்புக்குள்ள இல்ல காசு கட்டிக்க உங்களுக்கு உங்களோட கண்டக்டர் கொடுத்துருப்பீங்களானே, அந்த கண்டக்டர் அறியப்படுத்திருப்பாங்களானே. ஒரு ஹோல் வரையில எங்களோட வாட்ஸ்அப் குரூப்ல இணைக்கல. ஆனா வேற ஆக்கள் எல்லாம் இணைச்சு எங்கள்ட எங்களோட சுயேட்சா குழு ஒன்று எல்லாரும் ஃபோன் நம்பர் கொடுத்துருந்தாங்க. ஒருத்தருக்கும் கால் பண்ணல, ஒருத்தரையும் வாட்ஸ்அப் குரூப்புக்கு இணைக்கல. இல்ல உங்களோட இது வந்து வாட்ஸ்அப்ல இணைக்கவே இல்லையா? அதுல இணைக்கவே இல்லை. வாட்ஸ்அப் குரூப்புக்குள்ள இணைக்கல. இப்ப நாங்கள் தனித்தனியா தானே கொடுத்தோம். நாங்கள் அப்ப ஒரு ரெட்ட நம்பருமே இணைக்கல வாட்ஸ்அப் குரூப்ல. அப்ப இதுல இருந்து பார்த்தா எல்லாம் திட்டமிட்டு ஏதோ செய்திருக்கணும். நம்மளாங்க எல்லாம் உள்ளுக்கு வந்து எங்களுக்கு தந்தது பிறகு வந்த சர்க்குலர் தெரியல. எங்களுக்கு தந்ததுல அதுல எங்களுக்கு சொல்லப்பட்ட புரியம் இளம் வேட்பாளரின் பிறந்த திகதியை உறுதி செய்வதற்கு சத்தியத்தை வெளிப்படுத்துகை ஒன்று அல்லது பிறப்பு சான்றிதழ் அத்தாட்சிப்படுத்தப்பட்ட பிரதி ஒன்று உள்ளதென அந்த அந்த இடத்துல வை என்று குறிப்பிட்டு அதை காட்ட பிறப்பு சான்றிதழ் கொடுத்தால் சரி. பிறப்பு சான்றிதழ் அத்தாட்சிப்படுத்த பிரதி ஒன்று தான் போட்டிருக்கிறேன். மூல பிரதி என்று போட்டிருந்தா நாங்க ஒரிஜினல் ஏற்றுக்கொள்ளலாம்.
அதே கேட்கல எத்தனை மாதத்துக்கு உள்பட்டு கேட்கல அப்படி ஒன்றுமே இல்லை. எங்களுக்கு அந்த இதுல போடவே இல்லை. எங்களுக்கு அந்த இதுல எல்லாம் நாங்க இன்னொரு நடைமுறை இருக்கு. இதுல யார் யார் நிக்கிறீங்கன்னு தெரியல. அரசாங்க ரீதியா எதுக்கு கொண்டு போனாலும் 3 மாதத்துக்கு உட்பட்ட சர்டிபிகேட் தான் கொடுக்கணும். அது பிறகு அதை இதாண்டிட்டு நம்ம எடுத்துட்டு அந்த நடைமுறை அது நீக்கியாச்சு. இப்ப அந்த நடைமுறை ஒரிஜினலா இருந்தா ஓகேன்ற மாதிரி இருந்தது அந்த நடைமுறை. இப்ப நீக்கி அது நினைக்கிறேன். அப்படி இப்ப அப்படியான இதுகளுக்கு அந்த அந்த இப்ப உடனடியா எடுத்துக்கொண்டு வந்தேன்னு சொல்லி ஒரு கேட்கிறேன். இப்ப உடனே கேட்கிறேன் 3 மாதத்துக்கு உள்பட்ட கேட்பாங்கண்ணா. ஆனா அப்படி கேட்கிறேன். அதான் நீக்கிறேன் சொன்னா 3 மாதத்துக்கு முதல்ல எடுத்த சர்டிஃபிகேட் ஒரே அதே சர்டிஃபிகேட் தானே. 3 மாதத்துக்கு உட்பட்ட சர்டிஃபிகேட்னால ஜிஎஸ் உறுதிப்படுத்தணும் கீழே. அதைத்தானே இப்ப உறுதிப்படுத்தினப்போ இதை கொண்டே கொடுக்கவே அது செல்லுபடியாதுன்றாங்க. அப்படி இல்லைன்னா 3 மாதத்துக்கு உள்பட்ட சர்டிஃபிகேட் புதுசா எடுக்கணும். பல சர்டிஃபிகேட் உறுதிப்படுத்தணும். இல்ல அந்த சர்டிஃபிகேட் நாங்க உறுதிப்படுத்திருக்கோம். போட்டோ காப்பி இருக்குதானே வயதை உறுதிப்படுத்துறதான அவங்க கேட்கிறாங்க. வயதை உறுதிப்படுத்துறதுக்கு ஐசி போட்டோ காப்பியை நாங்க நினைக்கிறேன். தானே 35 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு நாங்க ஐசி போட்டோ காப்பி நினைக்கலன்னு சொல்லி சொன்னால் ஏன் அதுக்கு கீழே இருக்கிற ஆட்களுக்கு ஐசி போட்டோ காப்பி நினைக்கலாது? ஒரு கேள்வி என்னன்னு ஜேவிபி ஆகி என்ன என்பிபி கட்சிக்கு மட்டும் எல்லாத்தையும் ரிஜெக்ஷன் இல்லாம அக்செப்ட் பண்ணாங்க. அதே மாதிரி வீட்டு சின்ன வீட்டுல நிக்கிற கட்சி அது என்ன வீட்டை வாங்கின சுமந்திரனும் சுமந்திரன் தான் என்னவோ சொன்னாங்க. வீட்டு இதுலயும் நல்ல ஒரு தொகுதியில ஒரு பிரச்சனை இருக்கு. அங்க அது ஒரு வட்டாரம் மட்டும் ரிஜெக்ட் பண்ணல. வாங்கின சுமந்திரனும் ரிஜெக்ட் பண்ணல தானே. அது வீடுன்றது வந்து ரிஜெக்ட் பண்ணலையே. அது ஒரு வட்டாரம் மட்டுமே வீடும் என்பிபியும் ஜேவிபி ஆகின என்பிபி நல்லூரான இதுல அந்த ஒரு வட்டாரம் ஏதோ பிரச்சனையா இருக்கணும். அப்படியா? அது பிரச்சனை இருக்கு. ஆனா அதை ரிஜெக்ட் பண்ணாதான் வச்சுக்கிறாங்க. அதை ரிஜெக்ட் பண்ணல அந்த வட்டாரத்துல போட்டியிடாது. அது இருக்கு. அந்த ஒரு ஆள் மட்டும் போட்டியிடலாது. அப்படி ஒரு இதுல இருக்கு. ஒரு ஆள் மட்டும் போட்டியிடாது. மற்ற வட்டாரங்கள்ல தேர்தல் போட்டியிடலாம். அந்த வட்டாரத்துக்கு அந்த கட்சியை சேர்ந்தவரும் போட்டியிடலாம். அது வாக்கம் அந்த வட்டாரத்துக்கு அந்த வட்டார தேர்தல்ல வேண்டிய சின்னம் அங்க ஆளு இல்ல 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 அந்த சின்னம் பேரும் அந்த ஒரு ஆள் மட்டும் வெளியாகுது. இப்ப அதுல அவங்க இதுல ஜேபின்ற சீல் இருக்குது. ஆனா சைன் வைக்கல. அப்ப அதால அவரை மட்டும் வெளியாக்குறாங்க. அந்த ஒரு நபரை மட்டும்தான் வெளியாக்கி அவங்கள்ட்ட இது ஓகே ஆகுது. அங்க அதுக்கும் என்ன செய்ய போறாங்க. இப்ப கோட்ஸ் அவையல் கோட்ஸ்ல போய் அதுக்கு லெட்டர் எடுத்து கொடுக்க போயிடுவாங்க. அதுக்கு ரெண்டே சொல்லிக்கணும். அது அவங்க ஜேபி பிராங்கும் இருக்குது, சைனும் இருக்கு, எல்லாம் இருக்குதானே. ரைட். அதான் இப்ப நீங்கள் உங்களால இப்ப 100% கன்ஃபார்ம் பண்ண முடியும். உங்களுக்கு தந்த சர்க்குலர் படி நீங்கள் எல்லாமே கரெக்டா செய்திருக்கிறீங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணல தானே. உங்களுக்கு 100க்கு 110 போட்டாலும் ஓகே. இந்த அவர் அந்த சர்க்குலர் படி நான் செய்திருக்கிறேன். நீட்டா இதுல கொடியாவத்தின் பிரச்சனை வந்து ஜெகன்தாஸ் வந்து மிக நேர்த்தியாக செய்யப்பட்ட ஒரு கோர்வை அது. ரைட். ஓகே. அது சரியா? ஏன்னா நான் போன முறை தனிய ஒரு நாமினேஷன் போட்டு நாங்கள் தேர்தல யாருடைய அறிவுறுத்தலும் இல்லாம நான் தனியா போட்ட நான் ஏற்றுக்கொண்டதா. இதே மாதிரி தான் அதங்களுக்கு தெரியுமோ. அது தெரியும். அந்த நம்பிக்கையில உங்கள்கிட்ட கையில விட்டு இருந்தது இங்க. அப்ப அதுல கூட நான் ஒரிஜினல் போட்டோ காப்பி பர்த் சர்டிபிகேட் கொடுக்கல. ஆனா இந்த முறை ஒரிஜினல் நினைச்சு அதுல பர்த் சர்டிபிகேட் நினைச்சிருக்கேன். அப்ப அப்படி இருந்த திட்டமிட்ட சதியா மற்றது பெண் வேட்பாளர் நான் கூட போட்டா அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் அந்த நாமினேஷனுக்கு. அதான் 7க்கு 12 போட்டு கிடக்கு. ஆனா கூட கூடான்னு சொல்றாங்க. உண்மையா? அது கூடலாம் குறையக்கூடாது. கூடலாம் கூடலாம் குறையவும் கூடாதான். இல்ல இன்றைக்கு சொல்லியிருந்தாங்க குறையவும் கூடாதான் கூடவும் கூடாதான்.
செக் பண்ணிடுவோம். எங்களுக்கு எத்தனை பயிற்சி வகுப்பு செய்தவங்க இந்த ஃபேக்டரியில் அமைப்பு வகுகால எவ்வளவு வகுப்பு செய்தவங்க, நீங்கள் எவ்வளவுத்துக்கு இளம் வேட்பாளர்கள் மற்ற பெண்கள் எவ்வளவுத்துக்கு கூட போடுறீங்களோ அவ்வளவுத்துக்கு நல்ல மனிதான் அவங்க சொல்றாங்க. ஃபேக்டரி அமைப்பு எல்லாம் 100% கன்ஃபார்ம் சொன்னால் நாளைக்கே இறங்க. இதுக்கு இல்ல 100% கன்ஃபார்ம் இறங்கினால் எங்களுக்கு வெற்றி உறுதி, அது நான் சொல்றேன். ரைட், ஓகே. நீங்க இறங்க உங்களுக்கு சார்பா நாங்கள் எல்லாம் நிப்பவும் சாவச்சி இல்லை. அது என்னடா ஜெகந்தாஸ், ஆமா எங்களுடைய இதுக்காக டாக்டர் ரங்குறார். ஆமா கட்டாயம், அதான் உண்மை. ஆமா அவற்றை மனநலம் பாதிக்கப்பட்டு நிக்குது. யாருக்கு மனநலம் பாதிக்கப்பட்ட? ஒருத்தருக்கும் பாதிக்கப்படல. டாக்டருக்கு கொஞ்சம் இறங்கி நிப்பார். ஆனா டாக்டர் இறங்க வேண்டாம்னு சொல்லி வைங்க. எக்காரங்களும் முடிய மாட்டேன். அதான் அந்த மன முடியாத இருக்கும். அவர் பிரில்லியன். அவரை பற்றி அந்த பிரில்லியன்ட்டுக்காண்டி தானே நாங்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல இருந்தே நாங்க இங்க போராடி கொண்டிருக்கோம். அதுதான் சொல்றேன் உங்களுக்கு. அவரை பற்றி நீங்க யாரும் ஐயம் கொள்ள தேவையில்லை. சலசலப்புக்கெல்லாம் அஞ்சாவது நரி அவர். அதான் என்ன எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகம் இருந்தது. என்ன தச்சையிலா இருக்குல்ல, யாராச்சும் இது பிரவாரணக்குள்ள வந்த மாதிரி யாராச்சும் துரோகிகள் வந்து சின்ன செஞ்சுட்டாங்களா என்றுதான் நாங்க யோசிச்சு இருந்தாங்களே. ஆச்சு ஒரு பிரச்சனை வந்துட்டுதா என்ன இன்றைய வரைக்கும் நாங்கள் அவற்றை பேஸ்புக் இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கிறோம் நாங்கள். ஆனா போடுற இது இல்லாம இதுக்குள்ள என்னத்தை செய்யறது? போன் நிரப்புறாங்கல்லாம் நிரப்பணும், ஒழுங்கா செய்யணும். இதுக்குள்ள யாரும் ஒன்றும் செய்யல. அது இப்படித்தானே ஜெகந்தாசனை கூடி சின்ன தெரியாமல் ஏதாச்சும் செய்திருக்கலாம். என்ன செய்யற ஜெயந்தாசன் என்ன விடிய ஜெகந்தாசனா எல்லாத்தையும் பாக்கல. ஒரு ஆளால எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கலான அப்படி நீங்க சொல்லாங்க. நானும் என் வீட்டுல வச்சு நானும் பார்த்தோம்னா இருந்தேன் ஜெகந்தாசனே. நான் 4 மணி நேரம் நான் இருந்தேன் தான். ஆனா ஜெகந்தாசனே ஜெகந்தாசனே வந்து இப்ப எல்லாத்தையுமே உன்னிப்பா பார்த்துட்டு இருக்கிற அளவுக்கு இயலாது அவராலையும். தனி ஒரு ஆள் எல்லா இடத்துல இருந்து வேற டாக்குமெண்ட்ஸ் எடுத்து வச்சு பார்த்து அவரை மாதிரி 2 பேர் ஆனால் பிறகு நான் வீட்டை உணர்ந்து அங்க இருந்து வலிக்கிட்டு வீட்டை உணர்ந்து எல்லாம் வச்சுட்டு குளிச்சு வலிக்கிட்டு வாகனத்தெல்லாம் வந்தது எங்க வேட்பாளர் சொல்லி வாகனத்தெல்லாம் வலிக்கிட்டாங்க. வாகனத்துக்குள்ள வச்சு முழு நாமினேஷன் 52 பேர்ட்ட இதுவும் செக் பண்ணி நான் உள்ளுக்க வச்சு வேண்டாம். நாங்கள் கச்சேரிக்குள்ள கொடுத்து கிளியர் பண்ணி நாங்கள் முன்னுக்கு முதலே கச்சேரிக்குள்ள ஆபீசர் கிளியர் பண்ணித்தான் நாங்கள் அங்க ஒப்படைச்சினாங்க. அவர்கிட்ட அந்த ரெக்கார்ட்லாம் எடுத்து வச்சுக்கிறீங்களா நீங்கள்? அதுல கிளியர் பண்ணிக்க அவர் எல்லாம் அதுல முன்னுக்கு நீட்டுக்கு வாங்க போட்டிருக்க ஒரு 5 பேர் இருந்தவ அதுல ஒரு ஆள்கிட்ட கொண்டு போய் நாங்கள் கேட்டு அவர் எல்லாம் கேட்டார். விவரமா கேட்டு இதெல்லாம் போட்டிருக்கீங்க, பெண் வேட்பாளர் போட்டீங்களா, இளைஞர்கள் போட்டீங்களா, எல்லாம் எடுத்து எல்லாம் கேட்டு அதை பார்த்து சரி ஓகே கொண்டே கொடுங்கன்னு சொன்ன அப்புறம் தான் கொண்டே கொடுத்தனாங்க. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. கச்சேரிக்குள்ள கன பேர் ஒர்க் பண்ற ஸ்டாஃப் இருக்கு. டெஸ்க்கு போனோமா இல்லாட்டி கச்சேரி ஸ்டாஃப் கிட்ட கேட்டோமா? இல்ல அவங்க இந்த வெளியில அந்த போர்ட் போட்டு வச்சிருக்காங்கல்ல உள்ளுக்குள்ள. அங்க முன்னுக்கு இல்ல இந்த நாங்க கதவத்துற உள்ளுக்கு இந்த கையோட நீட்டுக்கு பரிசோதனை செய்யறாங்கன்னு சொல்லி அதுல நீட்டுக்கு இருத்தி வச்சிருக்காங்க. அங்க ஒர்க் பண்ற ஆட்கள் சொல்லி 3 பேர் அங்க ஒரு ஆள் இருந்தவர், 2 பேர், 2 பேர் இருந்தவர். 3 பேர்ல 7 பேர் 5 7 பேருங்க. செக் பண்ணி எல்லாம் சரின்னு சொல்லிட்டு அப்படி வெளியால செக் பண்ணி எல்லாம் சரி என்ற வேலை இருந்து உள்ளுக்கு எடுத்து போட்டு ரிஜெக்ட் பண்றது. கச்சேரியில வச்சிருந்தா யாரும் என்ன புலசரி சொல்ல மாட்டாங்க. என்ன சொன்னாலும்
பிள்ளைய வெளியில இருக்கிற ஆள் பிள்ளைய சொல்லி என்ன திருத்தினால் நிராகரிக்கப்பட்ட இது வராது என்ன எல்லாம் கச்சேரியில் இப்போ இந்த டைமுக்குள்ள இல்லாம என்பிபி டைம் மற்றது அவங்களுக்குரிய ஆக்கள்லாம் இருப்பாங்க. எப்படியும் அதுக்குள்ள எப்படியும் ஃபுல்லாக மாற்றி தான் வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் வேண்டாம் நீங்கள் இருந்து பாருங்க. நீங்கள் நாளைக்கு நாங்கள் எலெக்ஷன் கேட்டு நாங்கள் எலெக்ஷனில் போய் நாங்கள் ஓட்டு என்ற இடத்துக்கையும் என்பிபியால் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை உருவாகும். இதுதான் நிலப்பாடு விதி. அதுக்குரிய ஆதாரங்களோட நாங்கள் இறங்கணும். அதுதான் நான் கேட்டேன். இப்ப நீங்கள் அவங்க அந்த ரெக்கார்ட் நீங்க ஏதாச்சும் நீங்க அவங்க கதை கேட்க எடுத்திருந்தாலும் ஓகே, எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இருப்பாங்க. ரெண்டு பேர் இருக்கலாம். ஒரு போர்டுன்ற இடத்துல எங்கட கட்சிக்குரியாக 2 பேர் இருக்கலாம். ஓகே, அப்படியே ஒரு இருந்தால் ஓகே. நம்பிக்கையானாக்கள் இறக்கணும். அதான் யாரை நீங்க நம்புவீங்க? இப்ப நீங்க யாரை நம்புவீங்கன்னு நீங்க சொல்லுங்க. வேட்பாளர்கள் நம்பிக்கையானாக்கா எங்களோட ஜெகநாயகன் கேட்கிறேன், எங்கள்ட சைசனா கேட்கிறேன். சைசனா நீங்கள் எல்லாரையும் விட நீங்க கூட பழுத்தாக்கள் தமிழகத்துல. என்னடா உங்களுக்கு சுருக்கமா சொல்ல போற என்னன்னு சொன்னால், இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூடி டாக்டரை எல்லாரும் ஓரம் கட்டுறதுக்கு தான் முழு பேரும் முயற்சி செய்து கொண்டிருந்தாரு. ஆனா கடைசி கட்டத்துல சாவகச்சேரி தொகுதி என்ற எண்ணி முடிச்சா பிறகுதான் டாக்டர் உறுதியானது. அதே மாதிரி உங்களோட கேள்வியை நான் அதை ஏற்றுக்கொள்றேன். உண்மையிலே அந்த சில பிரச்சனைகள் இதுக்குள்ள இருக்கு. அது ஆரம்பம். அது எங்கண்ட ஆரம்பம் என்ன சாவச்சேரி தொகுதின்றது எங்கண்ட ஆரம்பம். சாவச்சேரி தொகுதியில ஆரம்பத்துலதான் அவங்க உணர்ந்து இப்ப எனக்கு எல்லாருமே கண்ண வச்சு கொண்டிருக்காங்க எல்லாரும். இப்ப அதுதான் அப்ப எங்க எப்படி எவனா போடுவாங்கன்னு எங்களுக்கு தெரியாது இனி. அதுதான். ஆனா இனி நாங்களும் இந்த விஷயத்துல நாங்களும் மிக தெளிவா தான் இருக்கிறோம். அதாவது இவன் எல்லா என்னோட எத்தனை பேர் வரலாம் போகலாம்ன்றது, இப்போ ஊட்டன்ற இடத்துல இந்த மாதிரி எல்லா செக்ஷனும் நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி தான் தயார்படுத்தி வச்சுக்கிறோம். அதான் நீங்க சொல்ற மாதிரி ஆளுந்தரப்பு அது ஆதிக்கம் செலுத்துறதும் உண்மைதான். ஆனா அதை நாங்க உடைக்க வேண்டியது எங்கட கையிலான் இருக்கு. அந்த போட்டுன்ற இடத்துல ஒண்ணுமே செய்யல. ஏன் சொல்லுங்க, 14 கட்சி 14 கட்சியிலும் 2 பேர் இருப்பான். எங்களை ஒரு ஆளு போய் காட்டினாலும் எல்லா கட்சியும் போய் காட்டினாங்க. எல்லா கட்சியிலும் இருப்பாங்க. கேக்குதா? நீங்க சொல்ற உண்மை. எல்லா கட்சிக்காரும் 2 பேரும் கல்ல விட்டு இருக்காங்க. எங்கட கட்சி இல்லாடும் போற கட்சிக்கெல்லாம் விட மாட்டான். ஆனா இப்ப என்ன பிரச்சனைன்னா, எங்கண்ட கட்சி எதிர்த்து தானே அவ்வளவு கட்சி நிக்கணும். அதான் இருக்கிற மெயின் பிரச்சனை. இப்ப அதுக்கு தானே கிடையாது. 2 பேரும் நம்பிக்கையான போட முடிஞ்சுது. அந்த நம்பிக்கை. ஆனா நீங்க உங்களோட விட்டு தான் பாப்பீங்க, நான் இந்த விட்டு தான் சசன விட்டு தான் பாப்பேன். அதே மாதிரி நாங்க நம்பிக்கையான 2 பேரை விட்டோம்னா எங்கட போட்டு நாங்க பாதுகாத்துக்கணும். 13 கட்சி கேட்டா 13 பேர் கையில வந்துதானே இந்த பாக்ஸ் கடைசியில போகணும். முன்னுக்கு இருக்கிறவன் யாருக்கண்டு சுவார் செய்த பிறகு பின்னுக்கிற 10 கட்சின்னா 10 கட்சிக்கார கையிலும் வரும் அப்படியே தாள். அதுக்கப்புறம் தான் நாங்கள் அவ்வளோ மாதிரி வைப்பாங்க தாள் யாருக்கு முடியாது. சரிண்ணா, இப்ப எங்கண்ட இந்த கேஸ போடுறதுக்குரிய இதை பாருங்க. அது எங்கண்ட இதுல எல்லாமே சரி. எங்கண்ட சைட்ல எந்த ஒரு 100க்கு ஒரு 80% ஓகேனா கூட நாங்க கேஸ் ரெடி ஆகலாம். நான் சொல்றேன் தானே, நான் இந்த சரிவார்த்தை இது என்னென்ன காரணத்துக்கு ரிஜெக்ட் ஆயினது இல்ல. அதான் அதுல சொல்லப்பட்ட காரணம் ஏற்றுக்கொள்ள முடியாத காரணம். என்ன சொல்லி இருக்கு அதுல? அந்த பிறப்பு சான்றிதழ் பிரச்சனையை அவன் சொல்லி இருக்கிறான். ஆனா அது எங்களுக்கு காரணம் காட்டி சொல்லினா, ஆனா அதை விட மற்ற சபைகளுக்கு அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறான். ஆனா ஜேபி ரெக்கமெண்டேஷன் லெட்டர் இல்லாம உனக்குதான் இருக்கிறீங்க நீங்க அதுல ஜேபி பிராங்க் பண்ணி இருக்கிறார். ஐசி போட்டோ காப்பி கொடுத்துருக்காங்க. ரெக்கமெண்டேஷன் லெட்டர் ஒன்று கொடுக்கல வேணும். ஜேபி ரெக்கமெண்டேஷன் லெட்டர் ஒன்று கொடுக்கல வேணும்.
அது வந்து ஐசி பர்த் சர்டிஃபிகேட் இல்லாத பட்சத்துல கேக்குறாங்க. இல்ல ஐசி இல்லாதவங்களும் செய்யலன்னா பர்த் சர்டிஃபிகேட் இல்லாதது ஐசி இல்லாத அது கேட்கல, அது பர்த் சர்டிஃபிகேட் இல்லாத ஆக்களுக்கு கேட்கிறோம். ஐசி இருக்கணும்னா பர்த் சர்டிஃபிகேட் இல்லாம இருந்தா ரெக்கமெண்ட் செல்லுமண்ணா. ஐசி இல்லாதால் கேட்கலாம், எந்த லட்சணும் கேட்கல ஐசி இல்லாத தமிழ்நாடு இல்ல. பர்த் சர்டிஃபிகேட் போட்டோ காப்பி கொடுக்க ஜேபிന്റെ ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கேட்கலையா? அதுல அதை எப்படி கேட்பாங்க சொல்லுங்க. 3 மாதத்துக்கு மேற்பட்டதான் தான் லெட்டர் நாங்க சைன் வாங்கணும். 3 மாதத்துக்கு அவசியம் இல்ல. அப்படி இல்ல, பிரதி தான் நினைக்கிறோம் நாங்கள். பிரதி நினைக்க நாங்கள் இப்ப ஜேபிന്റെ பிராங்க் அடிச்சு சைன் வைக்கிற விட அவர் எழுதி கொடுக்கணும். அதுல அந்த ரெக்கமெண்டேஷன், அதான் அந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டர். பிரதிக்கு அவர் வந்து பிரதிக்கு அவர் ஜேபியால ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் மாதிரி எழுதி இணைக்கணும். அந்த லெட்டர் இணைக்க கேட்டிருந்தது. அதுல எப்படி எடுக்கலாம் நிலவண்ணியா நிசாண்ணா என்ன சொல்லுங்க. ஒரு பர்த் சர்டிஃபிகேட் எவ்வளவு காசு? என்ன பர்த் சர்டிஃபிகேட் 300 ரூபா. இதுல ஜேபிடி சைன் வாங்க எவ்வளவு? ஏன் ஜேபிடி சைன் வாங்க கேஸ் இல்லையா? இல்ல அவங்க இப்ப அந்த 3ஆம் மாசம் 15ஆம் தேதி ஒரு சர்க்குலர் கொடுத்ததுல அவையில் வந்து அந்த ஏஜி ஆபீஸ்லயே பிராங்க் பண்ணி சைன் பண்ணணும்னு நான் சொல்லிக்கிறேன். உத்தியோகத்தை 3 மாதம் மேல்பட்டது கண்ணு இல்ல அவங்க வந்து என்னன்னு சொன்னா பிறப்பு கேட்கக்கூடிய காரணம் என்ன, அந்த இளம் வேட்பாளருக்கு அவர்கிட்ட அந்த பிறந்த தீயதை உறுதி செய்வதற்கு தான் கேட்கிறாங்க. அப்படி என்று பாக்க அவன் அந்த இளம் வேட்பாளருக்கு நாங்கள் ஐசி போட்டோ காப்பி கொடுக்குறோம் தானே. ஐசி போட்டோ காப்பியை வச்சுதான் ஐசி தான் எங்களுக்கு ஐசி போட்டோ காப்பி கொடுக்குறோம். சரி, ஆனா இப்ப பாஸ்போர்ட் போனா சரி, எங்க போனா இப்ப இலங்கை சட்டத்தின்படி நாங்கள் பர்த் சர்டிஃபிகேட் கட்டாயம் இணைக்க மேற்பட்டாக்களுக்கும் பர்த் சர்டிஃபிகேட்ல கேட்டிருக்கணும். ஆனா இலங்கைய பொறுத்தவரையில என்ன அரசாங்க வேலைக்கு அரசாங்க வேலை திட்டமா எதுக்கு போனாலும்னா 3 மாதத்துக்கு உட்பட சர்டிஃபிகேட் தேவை. அப்படி நீங்க சொல்றீங்க. யாருமே மறக்கலான்னு சரியா இங்க வாங்க. என்னன்னு சொன்னா நாங்கள் ஏற்கனவே நாமினேஷனோடு தாக்கல் செய்த நான் போன வருஷம் ஒரு ஒரிஜினல் கொடுக்கல போட்டோ காப்பி கொடுத்து தாக்கல் செய்து நான் சட்டத்தன்மையை செய்து தாக்கல் செய்தது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நானும் வந்தேன்னா மாகாண சபையில இப்ப உங்களுக்கு தந்திருந்த சர்க்குலரின்படி போட்டோ பிரதியை இணைச்சு அதாவது இப்ப ஜேபி உறுதிப்படுத்தி தந்தா கொடுத்திருந்தது. இல்லாட்டி ஜேபி வந்து அதான் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணணும்னு சொல்லி இருந்ததுல. இதுல பாருங்க, உங்களுக்கு ஒரு இது வாய்ச்சி காட்டன் உள்ளூர் அதிகார சபை தேர்தல் போட்டு பெயர் குறித்த நியமன பத்திரங்களை கையளிக்க உள்ள அனைவரது கவனத்துக்கான தயவு கூர்ந்து அறிவித்தல் என்று போட்டுருக்காங்க. 7வது வசனமா சொல்லிக்கிறாங்க. வேட்பாளர் ஒருவரெனில் பிறந்த தேதியை உறுதி செய்வதற்கு சத்திய வெளிப்படுத்திய ஒன்று அல்லது பிறப்பு சான்றிதழில் அத்தாட்சிப்படுத்தப்பட்ட பிரதி ஒன்று உள்ளதென கிடைக்கணுமா. அப்ப ஜேபிஇந்த சத்திய கரதாசி முடிச்சு கொடுத்தாலும் ஓகே, இல்லைன்னு சொன்னா பிறப்பு சான்றிதழ் அத்தாட்சிப்படுத்தப்பட்ட பிரதி அதையும் கொடுக்குறோம்னா அவற்றை பிறந்த தியரியை உறுதிப்படுத்துறாரு. அப்ப ஜேபிட்ட நாங்கள் இப்ப ஒரு பேரை சொல்லி இறந்தாஸ் அவர்கள் இத்தனையாம் ஆண்டுதான் பிறந்தார் என்பதை நான் உறுதிப்படுத்துகிறேன் என்று சொல்லி ஒரு கடிதம் கொடுத்ததை ஏற்கிறாங்க அங்க. ஆனால் பிறப்பு சான்றிதழ் போட்டோ காப்பியில ஜேபி உறுதிப்படுத்தினதை ஏற்றுக்கொள்ள. இப்ப என்ன பாயிண்ட்டுக்கு வாருங்க. அது ஜேபி சைன் வாங்குறோம்னா உடனே இது வாங்கி இருக்கிறோம் நாங்க. அந்த போட்டோ காப்பியில அவர் எழுதி சைன் பண்ற இது உண்மையான உறுதிப்படுத்தலன்னா அவர் உறுதிப்படுத்தி தார இந்த பர்த் சர்டிஃபிகேட் அந்த போட்டோ காப்பியை. அந்த பர்த் சர்டிஃபிகேட் வந்து 3 மாதத்துக்கு உட்பட்டதா இருக்கணும். ஏன்னா அவ 3 மாதத்துக்குள்ளேன்னு சொன்னா இப்ப அந்த டேட்ல அவ உறுதிப்படுத்த அங்க சும்மா கடிதத்துல சைன் பண்ற. அத வந்து சரி என்ன சொல்றது இப்ப அதை வந்து நீங்க அவையில் வந்து குறிப்பிட்டிருக்கணும். 3 மாசத்துக்குள்ள எடுத்து இந்த இதை உறுதிப்படுத்தணும். பிறப்பு சான்றிதழ் பிரதி என்று கேட்டிருக்காங்க. பிறப்பு சான்றிதழ் பிரதிதான். அந்த பிரதி வந்து 3 மாதத்துக்கு உட்பட்ட பிரதியா இருக்கணும். 3 மாத பிரதியை அந்த பிரதியை போட்டோ காப்பியை இந்த 3 மாதத்துக்கு உட்பட்டதா இருக்கும்.
ஒரிஜினல் காப்பி இருக்கு தானே? ஒரிஜினல் காப்பி 3 மாதத்துக்கு உள்பட்ட காப்பிய ஒரிஜினல் 3 மாதத்துக்கு காப்பி அடிச்சு கொடுக்கணும். இங்க வாங்க, நீங்க அந்த 3 மாதத்துக்கு உட்பட்ட அந்த சேக்குலர் எங்க இருக்கு, கொண்டு வாங்க பாப்பா. நான் வந்தேன்னா தெரியல, நான் சொல்லட்டேன் உங்களுக்கு இந்த இதுல பிரதி என்று இணைச்சிருக்கீங்க. அது அந்த சேக்குலர் படி உண்மையில அதான் அந்த சேக்குலர். நான் சொல்ல வரங்களேன். நான் ஜெகனண்ணா இதே தென்மராஜ் இல்லைன்னா நான் 3 தரம் கண்ணா ஒருக்கா நிராகரிக்கப்பட்டா 2 தரம் கேட்டான். கேக்குதா? சொல்லுங்க. இதே தென்மராஜ்ல நான் 3 தரம் கேட்டேன், ஒருக்கா நிராகரிக்கப்பட்டா 2 தரம் கேட்டேன். அதை வச்சுதான் நான் சொல்றேன். அதை வச்சு சொல்லிங்க. நான் கொடுத்து அக்செப்ட் பண்ணி அவங்கள போட்டோ காப்பி சகால இருக்கும், போட்டோ காப்பி கொடுத்து அக்செப்ட் பண்ணி போன முறை போட்டோ 3 மாதத்துக்கு உட்பட்ட கோப்பியா இருக்கு மண்ணு. அப்படி இல்ல, 3 மாதத்துக்கு இல்ல கூட நான் கொடுத்து அக்செப்ட் பண்ணினேன். ஏன் இந்த முறை தேர்தலில் அவங்க எத்தனை கட்சிகள் கொடுத்துருக்குறாங்க, இன்றைக்கு வந்து கழிச்சிட்டு போறாங்க. கச்சேரியில வந்து கலந்துக்கிறதுக்கு தாங்கள் மற்ற சங்கம் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. இதுல சில சபையில மட்டும்தான் எங்களுக்கு வேணும் ரிஜெக்ட் பண்ணிருக்கிறாங்க. அவங்க கழிச்சிட்டு போறாங்க. இதை வந்தா இப்ப கேஸ போட்டாங்கன்னா மே மாதம் 6ஆம் தேதி எலெக்ஷன் டேட் வச்சிருக்கேன்னா 1 மாதம் பின்னே போடுவான். இதை வந்து கேஸ போட்டான்னா அவ்வளவு போயிட்டு மூலப்பிதிரையும் அவ்வளவு போயிட்டு டாக்குமெண்ட்டும் கோர்ஸ் ஆயப்படுத்துவான். பண்ணை குழுதில அதுல வந்து ஒரு பிள்ளை இருந்தானே இந்த கட்சியை நிதாரிப்பான் ஃபுல்லாவே. அங்க அப்படின்ற கட்சியே என்னதான் இருக்கிற அதான் ரூல்ஸ் சொன்ன. நீங்க யார்கிட்ட எங்களுக்குன்னா அதான் ரூல்ஸ். என்னன்னு சொன்னா, இன்றைக்கு முல்லைத்தீவுல போய் பாருங்க, மஸ்தா அந்த கட்சி இளம் வேட்பாளருக்கு வேட்பாளரும் கொடுக்கல, போட்டோ காப்பியும் கொடுக்காத ஒரு வேட்பாளருக்கு அந்த வட்டாரத்தில் தனியாக ரிஜெக்ட் பண்ணி போட்டு மற்ற வட்டாரத்தில் ஃபுல்லா சேர்க்க விட்டுருக்கிறோம். அப்படி என்றால் நாங்கள் வந்து 2 வட்டாரத்துக்குரிய இளம் வேட்பாளருக்கு ஐசி போட்டோ காப்பி இணைச்சிருக்கிறோம், பர்த் சர்டிபிகேட் போட்டோ காப்பி இணைச்சிருக்கிறோம். அப்படின்னா 2 வட்டாரத்தை ரிஜெக்ட் பண்ணி போட்டு எங்களுக்கு அனுமதிக்கலாம், தெரியுமா? அப்படி சட்டத்துல ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ் அந்த வட்டாரத்தை மட்டும் ரிஜெக்ட் பண்றதுக்கும் சட்டத்துல இடம் இருக்குது. போன முல்லைத்தீவுல மஸ்தானிட்ட போய் கேட்டு பாருங்க, அவன் இந்த கட்சி ஒரு வட்டாரம் மட்டும் ரிஜெக்ட் பண்ணிருக்கு. அதே மாதிரி இங்க நல்லூர் இடத்துல தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த ஒரு வட்டாரம் அப்படித்தான் ரிஜெக்ட் பண்ணிருக்கு. என்ன பிரச்சனைன்னு சொன்னா, இதுல என்ன பிரச்சனைன்னு சொன்னா, கேஸ் ஒன்று வரும்போது எல்லாம் இணைக்கப்பட்ட அனைத்து விவரங்களும் கோர்ட்ஸுக்கு போக வேண்டி வரும். அங்க இணைக்கப்பட்டதை பற்றி கோர்ட்ஸ் ஆலோசனை செய்யக்குள்ள முழுக்க இருக்க பொருள்தான். அதை விட சதிஷனா முல்லைத்தீவுல இன்னும் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. வேணுமென்றால் ஆரம்பி அங்க விசாரிச்சு ஆராய்ச்சி பார்க்கட்டும். ஒரு வேட்பாளர் 2 கட்சியில நிற்கிறார். இல்ல நிக்கல என்ன நிக்கிறேன்னு நிக்கல. அது ஒரு நிக்கிறார் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு.